அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தொடர் 10 நாள் பயிலரங்கினுடைய ஏறக்குறைய இறுதி நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் நமது பயிலரங்கு முழுமையடையும். முடியும் அல்ல, முழுமையடையும் என நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தொடக்க நாளிலிருந்து ஓரிரு தினங்களுக்கு பின்பு உங்களுடைய உற்று நோக்கல், பங்கு பெறல் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு வந்த நாள்லேருந்து இப்போ ஒரு தெளிவு, ஒரு இயல்பான நிலைக்கு, சகஜ நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அது புரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள், உரையாடல், மேடையேற்றம் இது மாதிரி நடத்துகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் பேராசிரியர் ஐயா இசுசை அவர்களை அறிமுகப்படுத்தியதனுடைய தொடர்ச்சியாக நேற்று 2 அமர்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆகச்சிறந்த ஆளுமை, இலக்கணம், இலக்கியம். நமக்கு என்னன்னா அந்த 1 மணி நேரம் அதுக்குள்ள ஒரு வகுப்பறை சூழல் மாதிரி நாள் முழுவதும் ஒரு இருந்ததுன்னா பல்வேறு விடயங்களை நாம் அவரோடு நீங்கள் கலந்துரையாடலாம். இருப்பினும் கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை, நேரத்தை சரியாக பயன்படுத்தி இன்னையோட அவர் முடிக்கிறாங்க. இந்த அமர்வும் 3வது அமர்வும் ஐயா அவங்க எடுக்கிறாங்க. அந்த வகையில் பேராசிரியர் அவர்கள் அந்த பருவங்களில் நேற்று கால் பருவம் பார்த்தாங்க. இப்போ வேனில் பருவத்தை பற்றி உரை நிகழ்த்த இருக்கிறார். இந்த அமர்வுக்கு பேராசிரியர் இசுசை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று உரையாற்ற அழைக்கிறேன். செம்மொழி தமிழாய்வு நடுவண் மாண்புவியல் நாட்டுப்புறவியல் துறை பங்கேற்பாளர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள். உண்மையிலேயே எப்படி மருத்துவத்துறை ஒரு எய்ம்ஸ் இருக்கிறதோ, தொழில்நுட்பத்தில் ஒரு IIT NIT இருக்கிறதோ, அதுபோல தமிழுக்கு மிகச்சிறந்த உயராய்வு நிறுவனம் என்றால் நம்முடைய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தான். இதுக்கு மேல் உயர்ந்தபட்ச ஒரு நிறுவனம் உலகிலேயே இல்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு திருக்குறளை 50-60க்கும் மேற்பட்ட மொழிகளிலேயே உலக அளவில் இன்றைக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய இயக்குநர் டாக்டர் சந்திரசேகரன் ஐயா வந்த பிறகு செய்திருக்கிற பணி நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்துகிறது. வியப்பின்றி உச்சிக்கு போகிறோம். மணிமேகலை இன்றைக்கு கிளை நாடுகள் மொழிகள் எல்லாம் மொழிபெயர்த்து விட்டு மேலை நாட்டு மொழிகள் எங்கெங்கெல்லாம் பௌத்தம் இருக்கிறதோ அந்த மொழிகளிலே எல்லாம் மொழிபெயர்க்கிற பணியை செய்கிறார்கள். இதுவரையிலும் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது, உலக ஆட்சி நிறுவனம் இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு சென்னை பல்கலைக்கழகம் எல்லாம் 1920-30 காலங்கள் இது போன்ற பொழிவுகளை நடத்தி வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த வரிசையில இந்த நிறுவனம் தனி முத்திரை பதிக்கிற ஒரு நிறுவனம். இதை பற்றி கூட நான் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கிறேன். நீங்கள் வளர்நறிவு, தமிழ் வளர்நறிவு முகநூலில் போனீங்கன்னா என்னுடைய அந்த தமிழ் பண்பாடு அந்த வலையொலி இருக்கும். வலையொலியில் 140க்கும் மேற்பட்ட அந்த காணொலிகளை அவ்வப்போது நான் வெளியிடுவதுண்டு. நண்பர்களே, இந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்றைக்கு ஆங்கிலத்தில் பேசப்படுகிற ஒன்று எக்கோ லிட்ரேச்சர், எக்காலஜி ப்ளஸ் லிட்ரேச்சர். எப்பவுமே ஆங்கிலத்தில் என்ன செய்வான், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்படின்னா 11 மணிக்கு சாப்பிட்டா லஞ்சுப்பான். அங்கேருந்து பிரேக் எடுத்துக்குவான், இங்கேருந்து ஈஸி கட்சி எடுத்துக்குவான், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு லஞ்சுன்னுடுவான். அது மாதிரி இது எக்காலஜி அண்ட் லிட்ரேச்சர் ஈகோ லிட்ரேச்சர்னுடுவான். அதனால ஈகோ லிட்ரேச்சர் அல்லது ஈகோ ஃபீச்சர்ஸ் இன் சங்கம் பீரியட் லிட்ரேச்சர், செவியல் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சூழலியல் கூறுகள் அல்லது செவியல் இலக்கியமே சூழலியல் இலக்கியம். அதனால தான் நம்ம இப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த ஓதலாந்தையார், கைமனார், பெருங்கடுங்கோ இவங்களெல்லாம் ஈகோ கிரியேட்டர்ஸ் அல்லது ஈகோ ரைட்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஈகோ இலக்கியம் சொல்லப்படுகிற சூழலியல் இலக்கிய படைப்பாளிகள் என்று பார்க்கிற பார்வை தான் நம்முடைய பார்வை. நண்பர்களே, இந்த அமர்வுல இந்த வேனில் பருவம், இந்த வேனில் பருவ இந்த செவியல் கூறுகள் அல்லது செவியலுடைய பண்பு அது எப்படி நீட்சியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல முதல்ல இந்த வேணில் என்பது இளவேனில், முதுவேனில் என்று 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தாலும் செவியல் இலக்கியத்தை பொறுத்தவரை வேனில் என்பது பொதுவான ஒரு பார்வையில் மிகுதியாகவும் சிறுபான்மை இளவேனில் என பிரிந்தும் கூறப்படுகிறது. முதுவேனில்ங்கிற ஒரு சொல்லு இல்லை, இளவேனில் வேனில் தான்.
நாம தான் அந்த முதுவெளியும் நமக்கு வசதியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, எப்படி இந்த கார்காலமும் குளிர்காலமும் பிரிக்க முடியாது இருக்கின்றனவோ, காரணம் மழைனாவே குளிர் இருக்கும், ஆனாலும் குளிர் கொஞ்சம் மிகுதியா இருக்கிறதுனால மழைக்காலத்தினுடைய மிகு மழைக்காலத்தினுடைய குளிர் பகுதி குளிர்காலம் என அழைக்கப்படுகிறது. அப்படிதான் நாம் இந்த பருவத்தை பார்க்கிறோம் நண்பர்களே. அந்த அடிப்படையில இந்த பொழிவுல நாம வந்து எப்படி இந்த கைமனார், பெருங்கிடுங்கோ, ஓதலந்தையார் போன்றவர்கள் இந்த வேனில் பருவத்தை அணுகி இருக்கிறார்கள், அல்லது வேனில் படப்பிடிப்பு எப்படி இருக்கிறது அவருடைய படைப்புல அப்படின்னு முதல்லையும், அடுத்தது சிலப்பதிகாரத்தை நம்ம பல பார்வைகளில் பார்த்துருக்கிறோம். அது ஒரு முத்தமிழ் காப்பியம், இயலிசை நாடகம் இருக்கு, அது ஒரு குடிமக்கள் காப்பியம், நாட்டுப்புறவியல், வயிற்று வரி, காணல் வரி மாதிரியான நாட்டுப்புற கூறுகள் மிகுதியாக இருக்கிற ஒரு காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், இந்திய தேசிய காப்பியம், இப்படி பல்வித பார்வையில நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த பொழுதிலே நான் அது ஒரு வேனில் காப்பியம் என்றே பார்க்கிறேன். சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் வேனில் காப்பியம். முதல் காப்பியம் என்பது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், ஏன் வேனில் காப்பியம் அப்படிங்கிறது அந்த 2வது பகுதியில பார்க்க போறோம். 3வது பகுதியில ஜப்பானிய மன்யோசு கவிதைகளும் தமிழ் குறுந்தொகை பாடலும் ஒரு பாடலுடைய ஒப்பிட்டு பார்க்க போறோம். 4வது கதாசப்த சதியில எப்படி இந்த வேனில் காட்சி இடம்பெற்றிருக்கிறது. 5வது சூளாமணி உள்ளிட்ட இடைக்கால இலக்கியங்கள்ல எப்படி இந்த வேனில் பருவ நிகழ்வுகள் பேசப்படுகின்றன, அல்லது வேனில் பருவ கூறுகள் எப்படி இருக்கின்றன, அல்லது ஏன் சூளாமணியை ஒரு வேனில் பருவ சிற்றிலக்கியம் என சொல்லலாம், அல்லது வேனில் பல குறுங்காவியம் என சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப மொத்தத்தில் நண்பர்களே, நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த வேனில் கால பார்வையை நம்முடைய கண்ணாடியாக போட்டுக்கொண்டு இந்த இலக்கியத்தை பார்த்துக்கிற போது இது நமக்கு புரிகிறது. எப்பவுமே ஒரு திறனாய்வாளன் பன்முக பார்வை உடையவனாக இருக்க வேண்டும். தமிழ் மாணவர்கள் எல்லோருமே தமிழ் திறனாய்வாளர்களாக இன்றைக்கு இருக்கிறோம், அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை நண்பர்களே. இப்போ குறுந்தொகையில 396வது பாடல் கயமனார். இந்த கயமனார் என்கிற ஒரு சூழலியல் படைப்பாளி எப்படி இதை வந்து பார்க்கிறார். பெரும்பாலும் வேனில் என்பது உங்களுக்கு பாடுபொருள்ல பிரிவுதான், உரிப்பொருள், கண்டென்ட் ஆஃப் தி லிட்ரேச்சர். எப்படி நேற்று நம்ம அந்த காத்திருத்தல், தலைவனுக்காக காத்திருத்தல் ஒரு தன்மையை பார்த்தோம், அது மாதிரி இங்கேயும் பார்க்கிறோம். இந்த செவ்வியல் இலக்கியங்களை இந்த ஒரு திறனாய் பார்வையில பார்க்கிற போது நேற்று நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த 2வது அதை நான் சொல்ல வரேன். இந்த 500 வேனில் பத்து இருக்கிறதே, இளவேனில் பத்து இருக்கிறதே, அது இந்த பாடுபொருளை மாற்றி எழுதுகிறது. நேற்று கூட பார்த்தோம், காலையில், ஆமா நேற்று பார்த்தோம். முல்லை நிலத்துல வந்து புணர்தல் நிமித்தமும் பேசப்படுகிறது, அங்கு மகிழ்ச்சி பேசப்படுகிறது. முல்லை நிலம் இருத்தலுக்கானது. எல்லா நிலங்களிலுமே எல்லா விதமான பாடுபொருள் இருக்கும். அது எப்படி ஒரு நிலத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து பிரிந்தே வாழ முடியுமா? ஒரு ஊழலோட ஒரு மனிதன் இருக்க முடியுமா? எல்லா நிலத்துக்கும் எல்லா விதமான பாடுபொருளும் இருந்தாலும் அந்தந்த நிலத்துக்கு சிறப்பான பின்னணியோடு ஒரு இலக்கிய வரைவியல் கோட்பாடு, லிட்டரேச்சரோகிராஃபி தியரிஸ் என்கிற நிலையில இந்த தொல்காப்பியரும் சரி, நம்முடைய படைப்பாளர்களும் சரி, ஒரு கோட்பாட்டை செவ்வியல் காலத்துக்கு உருவாக்குகிறார்கள். ஆனாலும் 500 இளவேனில் 10 அந்த முல்லைத்திணைக்குரிய காத்திருத்தல் பாடுபொருளாக அமைந்திருக்கிறது. அங்க பிரிவு முக்கியமாக பேசப்படலை. நீங்க பாலைப்பாடிய பெருங்கெடுங்கோ, தலைவனும் தலைவியும் உடன்போக்கு சென்று விடுவார்கள், அங்க செவிலித்தாய் நன்றாய் எப்படி பிரிவு துயரூராளி என்பதை படம் பிடிக்கிறதுல வல்லவர். கைமனார் அதை பார்க்கலாம், ஓதலாந்தியாற்ற அதை பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த 500 100 பாடல்கள்ல 10 பாடல்கள் மட்டும், மற்ற 10 பகுதிகள் அப்படி இருக்கின்றன. அப்ப நண்பர்களே, நாம் வந்து ஒவ்வொரு பாடலையும் நுணுகி பார்ப்பது, ஒவ்வொரு பகுதியையும் நுணுகி பார்ப்பது என்பது இது மிக இன்றியமையாதது நண்பர்களே. இப்போ இந்த பாடலுக்கு வந்துருவான், உடன்போக்கு சென்று விட்டால் தலைவி, தலைவனோடு. பெரும்பாலும் பாலைத்திணையில உடன்போக்கு மையப்பொருளாக இருக்கிறது கவனிக்கிறோம். ஆமா, ஒரு பின்னோக்கு உத்தியிலே, ஒரு பிளாஷ்பேக்ல இந்த செவிலித்தாய் நினைத்து பார்க்கிறாள். சிறுமதுரைகள் குழந்தையில இருந்தவ வந்து உணவு ஊட்டினால் கூட ஒழுங்கா உண்ண மாட்டாள், எப்போதும் தன்னுடைய தோழிகளோடு விளையாட்டாயத்தில் விளையாடி கொண்டே இருப்பாள். நண்பர்களே, இந்த தலைவியர்கள் பந்தாடுதல், விளையாடுதல் இதுல பெருங்கதையில மட்டும் இல்ல, நீங்க வந்து சிறு சிந்தாமணியில மட்டும் இல்ல, பள்ளு இலக்கியத்துல மட்டும் இல்ல, செவியல் காலத்திலே இதை கவனிக்கிறோம்.
எப்படி இவர்கள் வந்து விளையாட்டாயத்தில் ஈடுபாட்டோடு இருந்தார்கள்? அதை கன்றுதல்னா மீண்டும் மீண்டும் விளையாடி கொண்டே இருப்பது. சூது கன்றும் உரையாசிரியர். திரும்ப 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 அதுலேருந்து அவனால வர முடியாது. பணத்தை இழந்துகிட்டே இருப்பான். இந்த அடுத்தது பிடிச்சிடலாங்கிற மாதிரி விளையாடிக்கிட்டே இருப்பான். தொலைக்காட்சி பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பான். படிச்சா படிச்சுக்கிட்டே இருப்பான். கன்றுதல், மீண்டும் மீண்டும் ஒன்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முழுமையாக அதிலேயே மூழ்கி போவது கன்றுதல். சில நேரங்களில் நம்ம இந்த செவ்வியல் சொற்களை நாம பேச்சுவழக்குக்கு கொண்டுகிட்டு வருவோம். அப்படி கொண்டுகிட்டு வருகிற போதுதான் புதிய சொற்கள் இந்த தமிழ் சொற்களை வெளியே தள்ளாமல் இருக்கும். அதை செய்ய வேண்டிய வேலை தமிழ் மாணவர்களுடையது, தமிழ் ஆய்வாளர்களுடையது. அதை நாம நுணுக்கமா கவனிக்கணும் நண்பர்களே. அப்போ பாலும் உன்னால் பந்துடன் மேவாள். நான் பால்குடி அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மறுத்து விடுவாள். அதுக்குள்ள எனக்கு நேரம் கிடையாது. எந்த நேரமும் அந்த பந்தோடையே விளையாடி கொண்டிருப்பாள். விளையாட்டு ஆயமோடு அயர்வோள், அயர்தல், நுகர்தல், அதிலேயே கிடந்து உணரக்கூடியவள். இனியே எளிதன உணர்ந்தவள்களோ பாலை சுரந்து இருக்கிறதே. இஸ் இட் ஈஸி? எளிது என அவள் நினைத்துக் கொண்டு போயிருக்கிறாள். அங்க எவ்வளவு கொடுமையாக இருக்கும். அந்த பிரிவு இருக்கிறதே, அந்த பாலை திணை இருக்கிறதே, தலைவனோடு உடன்போக்கு சென்று இருக்கிறாளே, ஆரலை கல்வர்கள் இருப்பார்களே, இளைஞர்கள் ஏற்றியர்கள் இருப்பார்களே, கொடுமையாக வெயில் இருக்குமே. எல்லா இலக்கியங்களையுமே பார்க்கலாம். ஒரு பாம்பு பாலை நிலத்துல போகுதான், நிழலே இல்லையா, அங்க ஒரு மயில் நின்று இருந்துச்சான். மயிலுக்கும் பாப்புக்கும் ஆகாது, சண்டை போட்டுக்குமா. இதை அப்படியே உயிரை வச்சுக்கிட்டு அப்படியே போச்சான். அந்த மயில்கிட்ட போய் கெஞ்சிச்சான், என் மயிலே நம்ம சண்டையை கொஞ்சம் ஒத்தி வச்சுக்குவோம். இந்த வேனில் காலம் போகட்டும், முதுவேனில் காலம் போகட்டும், மழை காலத்தில் சண்டை போட்டுக்குவோம். இப்போ நீ எனக்கு ஒத்தி கொண்டு விடாதான்னு அது நிழலில் போய் ஒதுங்குச்சான். உடனே அந்த மயில் அப்படி இதை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி எங்கடா நம்மளை கொத்தி விடுமோன்னு தள்ளி நின்றுச்சான். இப்படி இந்த ரெண்டுக்கு இருக்கிற காட்சியை இப்போ நம்ம பாலை திணையிலேருந்து அப்படியே எடுத்து காளிதாசன் அவனுடைய ருது சம்சாரத்தில் சொல்லுவான். அப்படியே பாலை திணையில் வருகிற காட்சி. அதனாலதான் நம்ம அவர்கள் தமிழ் இலக்கியத்தை படித்து விட்டு ருது சம்சாரத்தை படிக்கிற போது, கதாசப்த சதியை படிக்கிற போது, மணியோசுவை படிக்கிற போது இதனுடைய உயர்வு 10 மடங்கு உயர்வாக நமக்கு தெரியும் நண்பர்களே. சரி, அப்ப இந்த வந்துடுறோம். இங்க இந்த விளையாட்டு ஆயமோடு வயரோடு இனிய எளிதன உணர்ந்தவர்களுக்குள்ளோ ஓமை குத்திய உயர்கொட்டு ஒருத்தல்னா யானை. பாலை நிலத்தில் குடிக்க தண்ணி இல்லை. யானை என்ன செய்யுது? அங்க போய் ஓமை மரம்ங்கிற அந்த மரத்தை போய் குத்தி அதுல கிளைய ஒடிச்சு அதுல இருக்கிற தண்ணீரை இது குடிக்கிறது. நண்பர்களே, தமிழ்ல யாமரம்னு ஒண்ணு இருக்கு. யானை அந்த கிளையை ஒடிச்சுன்னா 10 லிட்டர் 20 லிட்டர் தண்ணி உள்ள இருக்குமா. அந்த தண்ணியை தான் குடிக்குமா. அப்போ எந்த மரத்துக்கு உள்ளே ஒரு மேல்நிலை நீர் தொட்டியாக அது தண்ணீர் இருக்கும். அப்போ இயற்கை நேச்சுரல் வாட்டர் டேங்க்னு சொல்லலாங்க. இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய மேல்நிலை நீர் தொட்டி யாமரம், ஓமை மரம். அந்த பார்வையிலே அந்த விலங்குகள் அதை தெரிந்து வைத்திருக்கின்றன. அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட நீர் கிடைக்கிற மாதிரி, மினரல் வாட்டர் கிடைக்கிற மாதிரி அங்கே கிடைக்காது. நல்ல அருவி நீர் அங்க இருக்காது. ஏன்னா நிலம் பாலை நிலம். ஓமை குத்திய உயர்கொட்டு ஒருத்தல், பெரிய கோடை வைத்திருக்கக்கூடிய அந்த தந்தத்தை வைத்திருக்கக்கூடிய யானை வேனில் குன்றத்து வெப்பரைக்கவான். அந்த வேனில் குன்றம், குன்றத்தையே வேனில் குன்றம் தான், காணத்த வேலின் காணம்னா. நீங்க பல நேரங்கள்ல அந்த பறவையை விட வேனில் பறவைப்பா. அப்ப இந்த வேனில்ங்கிற இந்த சொல்லாட்சி இருக்கிறதே ஒரு காலப்பெயராக இருக்கிற ஒன்று, பறவை பெயராக, விலங்கு பெயராக, குன்றத்தின் பெயராக. இது தமிழ்ல நீங்க நிறைய பார்க்கலாம். இனிமையான பாடல், இசைப்பாடல் தேவாரம். மதுரை பக்கத்தில் தேவாரம்னு ஒரு ஊரே இருக்கு. தேவாரம்னு ஒரு காவல் அதிகாரியே இருந்தார். அப்ப இனிமையான இசைப்பாடல்ங்கிற ஒரு அகிரிணை பெயர் இருதிணை பொது பெயரா அல்லது விரவுத்திணை பெயரா மாறிடுது. இது தமிழ்ல நிறைய மரபு. திருப்பதி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, லயாலா, லூர்து, இதையெல்லாம் இடப்பெயர்கள், அகிர்ணை பெயர்கள். இந்த அகிர்ணை இடைப்பெயர்கள் உயர்திணைக்கு வருகிற போது அதுக்குன்னு தமிழ்ல ஒரு கலைச்சொல் இருக்குது. அதுக்கு பேர் விரவுத்திணை பெயர். விரவுதல்னா கலத்தல். உயர்திணை பெயர் அகிர்ணைக்கும் அகிர்ணை பெயர் உயர்திணைக்கும் கலந்து இருக்குமே. ஆனால் அதற்கு என்ன திணை பெயர்னு பேரு? விரவு
திணை பெயர் என்பது பெயர். விறகு இல்லை, விரவுதல் கலத்தல், கலந்திருத்தல். உயர்திணை பெயர் அகிர்ணைக்கும் அகிர்ணை பெயர் உயர்திணைக்குமாக கலந்து உரைப்பது. அப்படி நண்பர்களே, இங்க குன்றமே வேணில் குன்றமாகிவிட்டது. அப்ப மழை காலத்தில் அது கார் குன்றம், பனிக்காலத்தில் அது பனிக்குன்றம். இந்த வேணில் குன்றத்து வெவ்வரை கவான் மலை முழங்கு கடுங்குரல் ஓர்க்கும் களை திறங்கு ஆரிடை அவனோடு செலவே. தலைவி என்று அவர் அவர்பா, ஏன்னா அவளுக்கு அவர் அவர் தான், அவன் இல்லை. செவிலி தாயி பிறர் மகன், ஏன்னா அந்தம்மா பையன் இல்லை, எவனோ ஒருத்தன் பிறர் மகன், எவனோ ஒருத்தன் என் கூட கூட்டிட்டு போயிட்டான், அவனோட இப்ப போயிருக்கா, அவனோடு செலவே. கலங்கு திறங்கு ஆரிடை, களை திறங்கு ஆரிடை, அரிய இடம். அங்க மூங்கில்லாம் அப்படியே பொடிந்து ஒடிந்து போய் கிடக்கிற காடு அது. மலை முழங்கு கடுங்குரல் ஓர்த்துதல், ஓர்த்தல்னா ஆராய்தல், ஓர்த்தல்னா கவனித்தல், ஓர்த்தல்னா எதிர்பார்த்தல், ஓர்த்தல்னா ஏற்றுதல். இந்த யானை என்ன செய்யுமா, மேகம் அப்படி அந்த பக்கம் அப்படி கடந்து போச்சுன்னா, ஐயோ கொஞ்சோண்டு 2 சொட்டு மழை பெய்யாதா, 2 தண்ணி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அதை பார்க்கணும். அந்த அந்த சொல்லாட்சி இருக்கிறதே நண்பர்களே. இந்த செவ்வியல் சொற்கள் சில ஆயிரம் ஆண்டுகள் ஆன காரணத்தினால அதனுடைய பொருள் செறிவு மீண்டும் மீண்டும் அந்த சொற்கள்ல ஏறி இருக்கக்கூடிய தன்மை பார்க்கிறோம் நண்பர்களே. அப்ப மலை முழங்கு கடுங்குரல் ஓர்க்கும், இடி கடுங்குரல்னா அது மேகத்துக்கு ஆகுபெயராய் வருது, அது மலைக்கு ஆகுபெயராய் வருது. ஒரு மலைத்துளி விழாதா என்று இந்த ஓமை மரத்தினுடைய குத்தி கிழித்து அந்த யானையானது, தண்ணீருக்கு தளிக்கிற யானையானது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்று இந்த வேனில் கால இலக்கியம் இருக்கிறதே நண்பர்களே. முழுக்க முழுக்க இந்த வேனில் வர்ணனையாகவே இருக்கிறத பார்க்கிறோம். கொஞ்சம் பின்னோக்கு ஊத்தியில் அவ சின்ன பிள்ளைல விளையாண்டுட்டு இருப்பா, வந்து விட்டுட்டு வரமாட்டா, பால் சோறு தின்னு வளர்ந்தவ. அங்க எந்த பால் சோறு கிடைக்கும், சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, குடிக்கிறதுக்கே நீர் இருக்காது. இதெல்லாம் அவர் அந்த செவிலி தாய் சொல்லல, படைப்பாளி நம்மை சிந்திக்க வைக்கிறான். எப்பவுமே ஒரு படைப்பாளி ஒன்றை சொல்லிவிட்டு நம்ம 20 அங்க சிந்திக்க வைப்பான். புதுமை வடிவத்தில் அது இருக்கும், அதை நம்ம இங்க பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, ஓமை மரம்னா உகா மரம் அப்படிங்கிற பருக்கு பொட்டானிக்கல் எல்லாம் போட்டு அந்த மரத்தை படம்லாம் எடுத்து நம்ம தாவரவியலாளர்கள் ஓமை மரம் அல்லது உகா மரம் என்றால் என்ன, அதுல எத்தனை லிட்டர் தண்ணீர் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம ஆட்கள் வந்து அறிவியல் பூர்வமாக நிறுவி இருக்கிறார்கள். ஏன் தில்லைன்னு ஒரு மரம், நம்ம சிதம்பரத்தை தில்லைன்னு சொல்றோம், இறைவனுக்கு தில்லைநாதன்னு பேரு. தோழி வந்து சொல்லுவா, அது தில்லை மரம்னு தெரியாது, தில்லை மரம்னு தெரியாம ஒருத்தன் போய் படுத்திருந்தான்னா உடம்பெல்லாம் நீங்கி போயிடும். என்னுடைய மகள் இருக்கிறாளே, அவன் இந்த நச்சு மரம்னு தெரியாம அவன்கிட்ட போயிட்டா, இவன் என்ன எங்க இருந்து வந்து வாழ போறா. அப்ப அந்த தில்லை மரத்தோடு நச்சு மரத்தோடு ஒப்பிடப்படுகிறான் தலைவன். அந்த தில்லை மரத்துல வந்து இவன் படுத்திருந்தால் உடலெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது செவியல் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கூறு நண்பர்களை இன்றைக்கு அதை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த மரத்தினுடைய இலை தலை அது ஒரு ஒவ்வாமை மரம், அது பல பேருக்கு வந்து ஒவ்வாமை நோயை உண்டாக்கிவிடும் அதனுடைய நிழல். இப்ப அலர்ஜிங்கிறாங்க, அப்ப அந்த ஓமை மரத்தடியில படுத்திருக்கிற போது அலர்ஜி இருக்கிறவனுக்கு உடம்பெல்லாம் நீங்கிடும், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இப்படி நம்முடைய இந்த பகுதியில பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த ஓமை மரத்துல நீர் இருக்கிற காட்சி இது இந்த வேனில் காலத்தினுடைய இலக்கியத்தினுடைய பங்களிப்பாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆமா நண்பர்களே, இது போன்ற பல கவிதைகளை நாம கவனிக்கிறோம். நான் இந்த பொழிவினுடைய தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், இந்த ஐங்கூர் நூற்று ஓதலாந்தையார் ஆடுபொருளை அல்லது உரிப்பொருளை வந்து எப்படி பிரிவுலேருந்து இருத்தல் இலக்கியமாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கிறோம். இளவேனில் 10 பாடல்கள் இருக்கின்றன, எல்லாமே வேனில் கால வர்ணனை. எப்படி அந்தி மாலை சிறப்பு செய்காதை என்று அந்த மாலை நேரமே அந்த தலைப்புக்கு காதையாக இருக்கிறதோ, எப்படி கார்கால படலம் என அந்த காலமே வந்து அந்த படலத்துக்கு தலைப்பாக இருக்கிறதோ, கார் நாற்பது மாதிரி இது இளவேனில் 10 என்றே அழைக்கப்படுகிறது. அந்த 10 பாடலும் காலப்பெயரை பெற்றிருக்கிற பாடல்கள் என்று நீங்க கவனத்தில் கொள்ளணும். அவரோ வாரார் தான் வந்தன்றே, நான் வந்துருவேன் வேனில் காலத்துலன்னு சொல்லிட்டு போனா, அவன் வரல, அவர் வாரார், அந்த ஆள் வரல, ஆனா கார் வந்து விட்டது வந்தன்று.
இந்த சொல்லாட்சி நிறைய ஈயநகரத்தில் இழிந்தன்று, ஈயனன்றல் அதனின் இழிந்தன்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனின் உயர்ந்தன்று. இந்த அன்று அன்றுன்னு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அல் ரூ இருக்கிறதே அது எதிர்மறை இடைநிலை இல்லை, அது அன்சாரி. ரொம்ப நுணுக்கமாக பிரிக்கணும். வா இது இறந்த கால இடைநிலை, இந்து சந்தி, அன்சாரியை, ரூ விகுதி, அதுவும் இறந்த காலம் காட்டும் விகுதி. இதை நாம மிக நுணுக்கமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதில்லை. அதனால சொற்களை நீங்க ஒருத்தருக்கு சொல்லுகிற போது ஏங்க உயர்ந்தன்றுங்கிறது உயர்ந்ததுங்கிறீங்க, அவரே உயர்ந்தன்றுன்னு சொல்லிட்டாருங்கன்னா தம்பி இது செவ்வியல் கால மொழிநிலை. உயர்ந்தது என்பது உயர்ந்தன்று என அன்சாரி, அது சாரி என்ன எம்டி மார்க்கிங், மீனிங்லெஸ் வேர்ட், அதுக்கு பொருள் கிடையாது. அது சொல் இனிமைக்காக வருவது, இலக்கணத்துக்காக வருவது. சாரியை என்றாலே பொருளற்ற உருவன். அப்ப அந்த கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று, இழிந்தன்று, வந்தன்று, கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட இந்த வினைமுற்று விகுதிகள்ல இந்த அன்றுங்கிற சொல்லாட்சி அந்த அன்னுங்கிற சாரியோட இடம்பெற்றிருக்கும். அதை நம்ம அங்க கவனிக்கிறோம். அவரோ வாரார் தான் வந்தன்றே, வேலை காலம் வந்துருச்சு. இதுதான் பல்லவி மாதிரி ஒரு 3 வரி கவிதை. அந்த 3 வரி கவிதையில அந்த நரிசை ஆசிரியப்பாவில முதல் 4 சீர் இதுதான். அவரோ வாரார் தான் வந்தன்றே, ஒரே மாதிரி. எப்பவுமே இந்த கூறியது குரல்ங்கிறது இலக்கியத்தில் ஒரு அருமையான உத்திமுறை நண்பர்களே. வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய புரிநீர் இஞ்சித்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, அகவன் மகளே அகவன் மகளே. அந்த அடிக்கடிக்கு சொல்லுகிற முறை என்பது கவிதை எழுதுவதுல, கவிதை இயல்ல ஒரு மிகச்சிறந்த உத்திமுறை. படைப்பாளிகிட்ட சுவைஞன்ட்ட ஒரு கருத்தை சென்று போய் சேர்ப்பதற்கு கூறியதை மீண்டும் மீண்டும் கூறுதல் என்பது ஒரு அழகிய உத்திமுறையாக, செவ்வியல் கால உத்திமுறையாக பயன்படுத்தப்பட்டதை நம்ம கவனிக்கிறோம். அதுல ஓதலாந்தையார் அதை அப்படியே பயன்படுத்துகிறார். அவரோ வாரார் தான் வந்தன்றே, அவரோ வாரார் தான் வந்தன்றே. அவரு தான் வரல, ஆனா வேலையில் காண வந்துடுச்சே. அதுல நண்பர்கள வந்து பேடை குயில் அகவுகிறது. ஆமா, அந்த ஆற்றுல வந்து நீர் வந்து நீங்கி விட்டது, நுண்மணல் நுடங்கி கிடக்கிறது, வேனில் காலம் வந்து விட்டது. இது அந்த 341வது பாடல்ல தண்ணியெல்லாம் இல்லாம வறண்டு கிடக்கிற நிலம், அங்க பேடை குயில் அகவுகிறதுங்கிறான். குயில் வந்து சாதாரணமா பாடுதுன்னு தான் சொல்லணும். அது அந்த வேனில் தாங்க முடியாம குயில் மாதிரி கூவாம மயில் மாதிரி அகவுகிறது. அந்த ஒரு வினை சொல்ல மாற்றி போடுவதில் ஒரு நுட்பம் இருக்கிறது நண்பர்களே. இனிமை போய் அங்க வந்து ஒரு அருவருப்பு வருகிறது அப்படின்னு படைப்பாளி சொல்லல. நீங்க கவிதையில இலக்கியத்துல எப்பவுமே நண்பர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன், இலக்கணத்தை மீறுவது கவிதை. எப்படிங்க, நீங்க வந்து தடுமாறி விழுந்து வகுப்பறையில நுழைஞ்சு பால்ல தண்ணிய கலந்து விழுந்து நுழைந்து கலந்து இப்படி எழுதலாம், தப்பு இல்ல. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேங்கிறான். அது எப்படி வெளியில விழ முடியும்? வெளியால் பார்க்க முடியும். அப்போ அந்த பெயருக்கும் அந்த வினைக்குமான உறவு இருக்கிறதே தரப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட் டயலக்ட்ல இருக்கலாம். நடந்து வந்தான், படித்து பார்த்தான், அப்போ மழை பெய்தது. அந்த மழைக்கும் அந்த பெய்ததுக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் டயலக்ட் வேற, லிட்டரரி டயலக்ட் வேற. நீங்க தரப்படுத்தப்பட்ட வழக்குக்கும் இலக்கிய வழக்குக்கும் தமிழ்ல மிகப்பெரிய வேறுபாடு உண்டு நண்பர்களே. இந்த பெயர் வினை உறவுல மட்டும் இல்ல, தொடர் முறையிலையும் கூட அப்படித்தான் பார்க்கிறோம். ஆமா, கண்டேன் கண்களா கற்பிணி கிணியை. தமிழ்ல வந்து வெறுப்பு முதல்ல வராது. தமிழ்ல எழுவாயில பேர் சொல்லுதான் வரும், பயனில தான் தமிழ்ல வெறுப்பு இருக்கும். ஆமா, இடையில தான் வந்து செயற்படு பொருள்ல தான் வேற்றுமை உருவு வரும். கண்களால் கண்டேன் தான், சீதையை கண்களால் கண்டேன், அதுல கூட கற்பினுக்கு இனியையை, அருமையான குறிப்பு வினைமுற்று. இனிமையானவள் இனியை, அதுவும் கற்பினுக்கு இனியை. அவ கற்புடையவள் சொல்லல, கற்புக்காக இனிமை தருபவள். நான் என்ன கம்பன். அதான் நண்பர்களே கவிதை. கவிதை என்பது ஒரு சொல்லுக்குள்ள திணித்து எழுதுவது. அதை நம்ம இந்த கைமனாருடைய ஓதாந்தரையுடைய கவிதைகள்ல நிறைய பார்க்கிறோம். அங்க தேனுண்ட வண்டுகள் கழித்தாடுகின்றன, கரிய கிளைகளுடைய
நுணாமரங்கள் பூத்து குலுங்குகின்றன. இப்போ நுணா காய் வந்து பழம் வர போகுது. என்னுடைய வயல்ல நிறைய நுணாமரம் இருக்கு. இப்போ நுணாமரத்துலேருந்து சார் எடுத்து ஒரு 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 பாட்டில் 300 ரூபான்னு விற்கிறான். கேட்டால் நோனிங்கிறான். நம்மளுக்கு நோனினா பொருளே வேற. இங்க இந்த நுணாமரம் இருக்கிறதே, ஆமா, கரிய கிளைகளையுடைய நுணாமரம் பூத்து குலுங்குகிற தேனுண்ட வண்டுகள் கழித்தாடுகிற வேனில் வந்தது. அந்த நுணாப்பூவில் இருக்கக்கூடிய தேன் இருக்கிறது, அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது என்பதையும் இந்த ஓதலாந்தையார் குறிப்பிடுகிறார். பெருத்த கொங்கு மரம் ஈன்ற எழில் மீது நிறைந்த அரும்புகள் வேனில் வந்தது. கொங்கு மரத்து அரும்புகள் எங்கும் வந்து மலர்ந்து கிடக்கிறாங்க. அப்ப கொங்கு பூத்தது, நுணா பூத்தது, எல்லா மலர்களும் பூத்தன, அவன் மட்டும் இதயத்தில் பூக்கவில்லை என்கிறத சொல்லாமல் சொல்லுகிறாள். அடுத்து ஒரு வரி நண்பர்களே, செய்யா பாவை குராம்பூக்கள் பூத்து குலுங்கின, பொழிலில் கொய்து விளையாடும் வேனில் வந்தது. பொழில்ல வந்து நிறைய இந்த குராம்பூக்கள் பூத்து இருக்கின்றன. குராம்பூனா என்ன? ஒரு பெண் வடிவம் மாதிரி அந்த பூ இருக்குமா. செய்யா பாவை அப்படிங்கிறார் உரையாசிரியர். இவரும் அப்படிதான் சொல்றாரு, செய்யாத பாவை, இயற்கையில வளர்ந்த பாவை. இப்போ இமயமலை காடுகளில் இந்த குராம்பூக்கள் இருக்கின்றன. அந்த தலை உச்சி பகுதியில் அந்த காம்பு இருக்கும். ஒரு பெண்ணுடைய கை மாதிரி, ஒரு பெண்ணுடைய இடை மாதிரி, ஒரு பெண்ணுடைய கால் மாதிரி அந்த பூ இருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்கிறது இமயமலை காடுகள். அது எப்பயாவது ஒரு முறை பருவத்தில் பூக்கும். அதை எடுத்து நம்ம நாட்டெல்லாம் போவோம். பெண் மாதிரியே போடுவோம். நமக்கு செடியில் இலக்கியத்தில் நமக்கு சான்று இருக்கிறது. அதற்கு செய்யா பாவை குராம், இயற்கையாக வளர்ந்திருக்கிற பொம்மையாக இருக்கிற பெண் பொம்மையாக இருக்கிற குராம் மரம். அப்ப நண்பர்களே, இந்த தாவர வடிவவியல், தாவர அமைப்பியல் பார்வையில நாம் இந்த செடியல் இலக்கியங்களை பாட்டனிஸ்ட் யாரும் பார்த்தாங்கன்னா ரொம்ப நுட்பமான பார்வை அதில் இருக்கும் நண்பர்களே. இந்த செய்யாப்பாவை குரான் மரங்கள் பூத்து குலுங்குகின்றன இந்த வெயில் காலத்துல. ஆமா, அத பொழில எல்லோரும் வந்து எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் துயரத்தில் இருக்கிறேன். எல்லாரும் போய் பொழில விளையாடுறாங்க, என்னால விளையாட முடியவில்லையே என்கிற அந்த தோழியின் அந்த தலைவியினுடைய வருத்தம் இருக்கிறதே இங்க கூறப்படுவதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அதிரல் என்னும் புனலி கொடி பூத்தலால் கூந்தலில் அணியும் காலம், தென்றல் மனம் கமழ்ந்திட மன்மதன் முடிசூடும் வேளில் காலம். அப்போ குராம்பூ, கோங்குப்பூ, நுணாமரம், இப்படி விதவிதமான பூக்கள் பூத்து இருக்கின்றன. இப்போது அதிரல்கிற பூவும் பூத்து கிடக்கிறது. கூந்தல்ல எல்லோரும் சூடுகிற காலம் இது. அவன் வரவில்லை. மன்மதன் வந்து என்னுடைய உள்ளத்துல காமச்சிந்தனைகளை ஊட்டுகிறான். அப்படி அத்தகைய நிலையில நான் காத்திருக்கிறேன். பெரும்பாலும் பிரிவு துயர் என்பது முழுமையாக பிரிந்து போய் விடுவது. 3 ஆண்டு அல்லது 2 ஆண்டு 4 ஆண்டு வரையிலும் வந்து போருக்காக பிரிந்து போகிறது, அது பிரிவு. இங்க வந்து அது கொஞ்சம் குறைந்த பிரிவாக சுட்டப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, சில நேரத்தில் சில சொல்லாட்சிகள் செரியில் குயில் அறைந்ததுங்கிறார். அந்த கவிதை வரியை பார்க்கிறோம், இந்த நுட்பமா கவனிக்கிறோம். தொல்காப்பியத்தில் பல்வேறு பருவநிலைகளை உரைப்பதுங்கிற பகுதி கலவையில் இருக்குது. காலத்துல பல்வேறு முறப்புகளை கூறுகிற போது நண்பர்களே, பெரிய கிளைகளுடைய பாதிரி மரம் பூத்திருக்கிறது. பாதிரிங்கிறது ஒரு மரம், ஏதோ பாதிரியார் மரம்னு நினைச்சுக்காங்க. பாதிரியார்ங்கிறது பேத்தரைங்கிற சொல்லிட்டு வந்தது. PATHRE, பேத்தரை. பேத்தரைனா பிதா, பேத்தரைனா ஃபாதர். போர்ச்சுகீஸ் மொழியில, இத்தாலி மொழியில, லத்தீன் மொழியிலாம் எஃப் கிடையாது. நீங்கள் தமிழில் மட்டும்தான் எஃப் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷை தவிர ஐரோப்பிய மொழிகளில், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் பல மொழிகளில் எஃப் கிடையாது. பேத்தர்னு தான் எழுதுவான். பேத்தர் கொன்ஸ்டாந்தியூஸ் பெஸ்கி தான் அவருக்கு பேர். அவருடைய இத்தாலி மொழியில் கான்ஸ்டன்டைன் கிடையாது, கொன்ஸ்டாந்தியூஸ். அப்படிதான் அங்கே சொல்லுவாங்க. அந்த சொல்லாட்சியை பார்க்குறோம். அந்த பேத்தரை தான் பாதிரின்னு தமிழில் வந்துச்சு. பாதிரியார் அப்படின்னா இது வந்து செவ்வியல் காலம். இந்த பாதிரியார் சொல் 1550 வந்துச்சு. இது வந்து கிமு 5000, கிமு 4000 பாதிரிங்கிற மரம் நடந்தது. எப்படி குறுக்கத்திப்பு என்பது மாதிரி குடியை குறிக்குமோ, எப்படி நாம் அப்போ வந்து பல மரங்களுடைய பெயர்களை எல்லாம் சொன்னோம். உகா மரம் அப்படின்னு சொன்னோம், ஓமை மரத்தை. அது மாதிரி இந்த மரத்துல பூத்து கிடக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். அங்க ஒரு குயில் இருந்துகிட்டு கூவிச்சான். அந்த குயில் கூவுகிற ஒளி காதில் செவிட்டில் அறைவது போல் இருந்தது. சிவந்த கண்களையுடைய கருங்குயில் கூவுகின்றன, என் செவியில் அறைவது போல் அந்த காட்சி இருக்கிறது.
அவரோ வரார் தாம் வந்தன்றே. அஞ்சினை பாதிரி அலர்ந்தன. அழகான கிளை அஞ்சினை. அம்முனா அழகுன்னு அர்த்தம், தீம்னா அழகு இனிமைன்னு அர்த்தம். அஞ்சினைனா அழகான சிலை, அஞ்சினைனா அழகான கிளை. அது ஆகு பெயரா. அஞ்சிரைங்கிறது வண்டை குறிக்கும், அஞ்சிரைங்கிறது கிளியை குறிக்கும். இங்க அஞ்சினை என்பது அந்த கிளையை குறிக்கும். பாதிரி அலர்ந்தன செங்கன் கருங்குயில் அறையும் பொழுது. இந்த கார்கால பொழுது இருக்கிறதே, இந்த இளவேனில் பொழுது இருக்கிறதே, இது செவிட்டில் அறிவது போல் இருக்கிறது. சாதாரண குயிரோசை இனிக்கும். தலைவனோடு நான் சேர்ந்திருக்கிற போது, இணைந்திருக்கிற போது, நாங்கள் அந்த புரட்சியில இணை விளைச்சலில் ஈடுபடுகிற போது மிக இனிமையாக இருக்கும் அந்த காலம். இப்போ எனக்கு அறைவதாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சொல் அந்த கவிதையில அந்த கருத்தை உணர்த்துகிற தன்மையை பார்க்கிறோம். புன்கு மலர்கள் பூத்தன. அது என்னங்க புன்கு? இயற்பெயர் புன்கு. எப்படி இருப்பை இருக்கிறதோ எப்படி அது போல புன்கு. புன்குல அம்சாரியை வருகிறது. புளியம்பழம், புளி அம் பழம் மாதிரி. புன்கு அம் மரம், புங்க மரம். இப்ப புங்க மரம்னா தெரியும், புன்குனா தெரியாது. அப்போ புன்கு என்பதுதான் அதனுடைய இயற்பெயர். அப்ப இங்க கவனிக்கிறோம் நண்பர்களே, செந்தலைய வெண்கரைய பொறிப்பூ புன்கு. அந்த பூக்கள் அப்படியே அப்படி பொறித்து போயிருக்கலாம். பார்க்கறதுக்கு அழகான பெருமை மிகுந்த இளமுறை போன்ற பொன்கு மலர்கள் அப்படிங்கிறான். சோலை எங்கும் பூத்துக்களுக்கு குலுங்கின. அந்த காட்சி நெற்பொறியில் எங்கும் தூவியது போல் உள்ளது. ஓமை சொல்லுகிற போதே இயற்கைக்கு செயற்கை சொல்றான். நெல்லு பொரிய தூவின மாதிரி இருக்குது புங்க மரத்தை நிறைய. ஒரு இடத்துல வெறிந்ததுன்னே சொல்லுவேன், இங்க தெளித்தது அப்படிங்கிறார். அப்போ நெற்பொறி தெளித்த மாதிரி இருக்கு அந்த மரம் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வெண்கடம்ப மரம். மராமரம் மராமரம் தான். எப்படி ஓமைனா உகாமரம்னு சொன்னோமோ, மராமரம் கம்பராமாயணத்தில் நிறைய வரும். மராமரம், வெண்கடம்ப மரம். நண்பர்களே, சில சொற்களை நம்ம மனனம் பண்ணி போட்டுக்கணும். வெண்கடம்ப மரம், மராமரம்னு சொல்லாச்சு எங்க வந்தாலும் அப்படின்னு. அது வடமாக வளைந்து உயர்ந்து இருக்கிறது. பூக்களை வேய்ந்தது போல் இருக்கிறது அப்படிங்கிறான். அங்க தூவியது போல் இருந்த மாதிரி இங்க பூக்களை வேய்ந்தது போல் இருக்கிறது. வலஞ்சூரி மரம் வேய்ந்து. கூரையில கீத்து வேயலாம், நாணல் புள்ள வேயலாம், ஓடு கூட வேயலாம். வேய்தல், வேய்தல் அப்படின்னா ஒன்று ஒன்றாக அடுக்கி வைத்து வைத்திருப்பது. அது மாதிரி கூரை வேய்வதை போல இது வேய்ந்து இருக்கிறது என்கிற அந்த சொல்லாட்சி நுட்பமாக பயன்படுத்தப்படுகிற நண்பர்களே. ஒரு இலக்கியம் என்பது சொற்களால் உணர்ச்சியை தூண்டுகிற கட்டமைப்பை உடையது. அதை நாம இங்க மிக நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, அப்படியே மாந்தளிர் என்னுடைய நெஞ்சத்தை எரிக்கிறது. தளிர் போன்ற மேனி. கவிதை, அழகியல் கவிதை, அழகான இஸ்திசாங்க இருக்குது. அது அழகாக சுவைக்க வேண்டிய ஒன்று மாந்தளிர். அதுவும் தமிழ்நாட்டு பெண்களுடைய நிறத்துக்கு அந்த கருமை கலந்த அந்த செந்நிறம் கலந்த கருஞ்செந்நிறம் கலந்த நிறம் தான் வந்து தமிழனுடைய நிறம். அதனாலதான் மாந்தளிர் போன்ற மேனின்னு நம்முடைய செவியல் காலத்து இலக்கியங்கள பெண்களை நம்மாட்கள் வர்ணித்திருக்கிறார்கள். இந்த வேலை காலத்தில் நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். பொதுவா என் தலைவன் என்று சொல்லன் நீடுதோறுமினியன். அவன் வந்து எப்போ வந்துடுவான், ஆனா குறித்த காலம் வந்து விட்டது, அவன் வரவில்லை. கதிரவன் நெருப்பை கக்குகிறான். சோலையில பெரிய மாமர கிளைகள்ல கிளைகளும் பூக்கள் கிளையே மறைக்கிற அளவுக்கு பூத்து இருக்கின்றன. ஆமா, எல்லோருக்கும் இன்பம் தருகிறது, எனக்கு மட்டும் துன்பத்தை தருகிறது. எல்லோரும் அந்த மாந்தர்களை பார்த்து பார்த்து மகிழ்கிறார்கள், நான் பார்த்து பார்த்து இயங்குகிறேன் என இங்கு சொல்லுகிற போது, ஆமா, இனிய தேன் போன்ற மொழிகளை பேசுகிற என் தலைவனை காணவில்லை. பெரிய வேப்பமரம், ஒளி மிகுந்த சிறு பூக்கள் உதிர்ந்து கிடக்கின்றன. மழை பெய்தது போல அவை பொழிகின்றன. உரைத்தன. உரைத்தல் அப்படின்னா மழை பொழிதல். நேற்று நம்ம சொன்னோம். தேன் போலும் இனிய சொல்லர், தேன்படி கிளவியவர். சொல்றப்பவே கிளவினா சொல், கிளவினா மொழி, கிளவினா லாங்குவேஜ். எழுதா கிளவினா சமஸ்கிருதத்துக்கு. ஆமா, அகர கிளவி ஆகார கிளவிங்கிறப்ப கிளவினா எழுத்துன்னு அர்த்தம். வினை சொற்கிழவி பெயர் சொற்கிழவிங்கிறப்ப கிளவினா சொல்லுன்னு அர்த்தம். கிளவி ஆக்கம்ங்கிறப்ப தொடர்ந்து அர்த்தம். இரட்டை கிளவி அப்படின்னா கிளவிங்கிறதுக்கு தொடர்ந்து அர்த்தம். அப்போ கிளவி என்கிற 3 எழுத்துக்களான ஒரு சொல்லுக்கு லாங்குவேஜ்ங்கிற மீனிங் இருக்கு, வேர்டு மார்ஃபிம்ங்கிற மீனிங் இருக்கு, லெட்டர் அல்லது ஃபோனீம்ங்கிற மீனிங் இருக்குது, சென்டென்ஸ்ங்கிற மீனிங் இருக்குது.
அதான் நண்பர்களே ஒரு மொழியிலே சொல்லுக்குள்ளே பொருளை மீண்டும் மீண்டும் ஏற்றுவது. பொருண்மையில் பார்வையில ஒரு சொல்லுக்குள்ள ஒரு கிடங்கு மாதிரி ஆயிரக்கணக்கான கருத்துக்களை மேலும் மேலும் காலம் சுமத்தி கொண்டே இருக்கும். ஆமா, இப்ப செய்தல்னு ஒரு சொல்லு இருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பொருளை நான் கேள்விப்பட்டதில்ல. ஒருத்தனை போட்டு நக்கல் அடிச்சா, ஒருத்தனை போட்டு கொடுமை பண்ணா வச்சு செய்யறாங்கிறான் இப்போ. ஆமா, இது ஒரு 10 ஆண்டுகள ஒரு கருத்து என்ன பெய்கிறது, ஒரு சொல்லுக்குள்ள திணிக்கப்படுகிறது. மொழியில காலந்தோறும் இன்னொரு 100 ஆண்டுகள் கழிச்சு வந்தோம்னா இப்ப பேசுற எந்த சொல்லும் நமக்கு விளங்காது. அதுக்குள்ள அவ்வளவு சொற்கள் பொருண்மை என்ன செஞ்சு விடும். அதனாலதான் மொழியியல்ல இந்த பொருண்மையில் காரணம் சொல்லுவார்கள், சொல் என்பது கருத்துக்களின் கிடங்கு. அது கருத்துக்களை நாலு நாள் உள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள புதை வடிவத்துல டீப் ஸ்ட்ரக்சர்ல நிறைய பொருண்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்பார்கள் நண்பர்களே. அது போல இங்க பார்க்கிறோம், நிறைய தேம்படு கிளவி அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியை பார்க்கிறோம். இந்த இளவியலில் காலம் மாறவே இல்லை. தேன் போலும் இனிய சொற்களை பேசுகிற என் தலைவனை காணவில்லை. நண்பர்களே, இந்த ஓதலாந்தையார் கண்ட தலைவி இந்த முல்லை நிலத்தில் புலம்புவது போல் இங்கு புலம்புகிறாள். பெரும்பாலும் இந்த உடன்போக்குள்ள செவிலித்தாய் புலம்புவதுதான் காணப்படும். போருக்கும் பொருளுக்கும் தூதுக்கும் பிரிந்த தலைவனுக்கு பாலைத்திணை பாடல்களை நூற்றுக்கணக்கான பாடல்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இந்த 500 இங்கே அந்த இருத்தல் பொருள் மேல பேசப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம். ஆமா, இன்னொரு பாடல் 500 செவிலியருடைய அவலத்தை சுட்டி காட்டுகிற பாடல் நண்பர்களே. ஒரு பொம்மையை பார்த்துட்டு, இந்த பாவை என் பாவைக்கு இனிய பாவை, இது என் பைங்கிளி எடுத்த கிளி, இது என் பூவைக்கு இனிய சொற்பூவை. நாகன வாய்ப்புள் பொம்மை, கிளி பொம்மை. அப்போ அங்க இருக்கிற அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய பெண்ணே ஒரு பெண், ஒரு பொம்மை தான். இது பொம்மை விளையாடிய பொம்மை. பைங்கிளி பேசுகிற அந்த கிளி கை வைத்திருந்த கிளி, அந்த நாகன வாய்ப்புள் வைத்திருந்த நாகன வாய்ப்புள் தலைவியை, நாகன வாய்ப்புள் தலைவியை பைங்கிளி, தலைவியை பாவை என சொல்லுகிற அந்த 500 பாடல் இருக்கிறத, என் மகளாகிய பாவை இந்த பொம்மையை இனிமையோடு வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சுவாள். என் செவிக்கு இன்பம் தரும் மழலைகளை பேசுகிற பைங்கிளி அவள். அந்த பைங்கிளி இந்த கிளியோடு பேசுவாள். நாகன வாய்ப்புள் மிக இனிமையாக பேசுவோம். பூவை, பூவை அப்படின்னா நாகன வாய்ப்புள்னு அர்த்தம். பூவைனா பூன்னு ஒரு பொருள், பூன்னா பெண்ணுன்னு ஒரு பொருள். பூவைங்கிறது பறவையை குறிக்கிற போது நாகன வாய்ப்புள் என்பது பொருள். இந்த நாகன வாய்ப்புள் இருக்கிறதே ரொம்ப இனிமையாக பேசுவோம். அந்த நாகன வாய்ப்புள் இந்த நாகன வாய்ப்புளை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. ஆமா, இப்போது உடன்போக்கு போய்விட்டாள். நான் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறேன். எந்தளம். ஆமா, அவள் வரவு வரும் வரை நான் நடுவேன். என் அழகு தேவதை பயன்படுத்தி அழகு பொருட்களை காணும் தோறும் பொலிவு முகு என்னுடைய முதல் கலக்கம் தருகிறது. எப்படித்தான் என்னை விட்டு அவள் நீங்கி சென்றாலோ தலைவனோடு, மென்மையானவளாயிற்றே, அவளுக்கு எப்படி அந்த ஆற்றல் வந்ததோ தெரியவில்லையே. அந்த பாடலை சதாசிவையர் பதிப்பிக்கிறப்போ நுணுக்கமா ஒரு கருத்து சொல்றாரு. இது ஒரு பாடபேதம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இது என் பாவை, பாவை இது என் பாவை அப்படின்னு இருந்துச்சு. அலமர் நோக்கி நலமரும் சுடர் முதல் பைங்கிளி எடுத்த பைங்கிளி என்றிவை காண்டோரும் கலங்க நீங்கினோ என் பூங்கண்ணோட. இந்த கடைசி 2 வரி அப்படியே இருக்கும். காண்டோரும் கலங்க. பாக்குறப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ, என் பொண்ணு போயிடுச்சே. நீங்கினோ என் பூங்கண்ணோட என்று சொல்லுகிற போது இந்த 500 பாடல் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக பேசப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்ல, பந்தும் பாவையும் கலங்கும் எமக்கு ஒழித்தே, அது மட்டும் தான் மிச்சம் வச்சிருக்கா. இல்லைன்னா அதை எடுத்துட்டு போயிருப்பா. அவள் கொஞ்சிய பந்து பொம்மை, அவள் விளையாடிய பந்து, அவள் விளையாடிய கலங்கு, இதுதான் இங்க கிடக்குது. வேற ஒண்ணும் இல்லை என பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஆமா, அப்புறம் நண்பர்களே, இந்துணை அவளை இனிதி பாராட்டினன். இது ஒரு நல்ல 500 கவிதை நண்பர்களே. நம்ம புறநானூறு இதுல பாலைத்திணையில படிக்கிறோம். எதிர்த்திரு கதிர் தாங்கி படிச்சிருப்பீங்க. நும்மகள் உமக்கு அங்கு அணையலே, இசை யாழுக்கு இல்லை கேட்கறவங்க தான் இனிமை தரும். படிச்சிருப்பீங்க. முத்து கடலுக்கு இனிமை தராது, அனுபவனுக்கு தான் இனிமை தரும். இசையையும் முத்தையும் நாம அங்க படிக்கிறோம் நண்பர்களே. பூ அந்த செடிக்கு பயன் தராது, சூடிக்கொள்பவளுக்கு தான் மகிழ்ச்சி தரும். சந்தனம் மரத்துல இருக்கிற போது மனம் தராது, அணிந்து கொள்பவனுக்கு தான் அது மனம் தரும். ஆமா,
அப்போ சந்தனம்னா பூசப்படணும், பூனா அணியப்படணும், இசைனா கேட்கப்படணும், முத்துனா அணியப்படணும். பெண்ணுனா ஒருத்தர் வீட்டுல போய் அவள் இல்லறம் நடத்தி குடும்பம் நடத்தணும். அவள் இந்த வீட்டிலேயே குடும்பம் நடத்த முடியாது. அவள் இடைநிலைச்சு நடத்துவதற்கு இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இது அந்த பாலைப்பாடிய பெருங்கெடுங்கோ எதிர்தற்கு எதிர்தாங்கிங்கிற கவிதையில சொல்லுகிறது ஒரு கருத்து நண்பர்களே. இங்க இந்த கவிதையிலையும் அந்த கருத்தை நேரடியா சொல்லாட்டியும் ரொம்ப நுட்பமா ஆசிரியர் சொல்லுகிறார் நண்பர்களே. ஆமா, அறம் புரிகிற அரிய மறையை போய் நவிழுகிற நாவினை உடைய நிரம்புரி கொள்கை அந்த நீர். அது என்ன நிரம்புரி கொள்கை? உறுதியான கொள்கையை பின்பற்றுபவர்கள். என்ன உறுதியான கொள்கை? குஞ்ச விருத்தி செய்தல். அந்தனுடைய வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது. அவருக்கு மற்றவர்கள் தான் உணவு கொடுத்து காப்பாற்றணும். அதனால்தான் அவருக்கு ஐயர்னு பேரு. ஐயம்னா ஐயமிட்டு உண்ணா என்ன பண்ணணும்? பிச்சை போட்டுட்டு சோறு சாப்பிடணும். யாருக்கு பிச்சை போடணும்? துறவிக்கு பிச்சை போடணும், சமண துறவிக்கு. யாருக்கு பிச்சை போடணும்? வழிபாடு நடத்துவதற்கு போடணும். யார் யார் ஐயம் வாங்குகிறாரோ அவனெல்லாம் ஐயன். யார் யார் ஐயம் வாங்குகிறாரோ அவனெல்லாம் ஐயன். அதனால்தான் இந்த நிரம்புரி கொள்கைன்னா எந்த நேரத்திலும் இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டான். அவன் இதழாளனா இருக்கக்கூடாது, தொழிலதிபராக இருக்கக்கூடாது, வாதியாரா இருக்கக்கூடாது, பத்திரிகையாளராக இருக்கக்கூடாது, அரசியல்வாதியா இருக்கக்கூடாது, அமைச்சரா இருக்கக்கூடாது. 5 வேலையும் தொட வேண்டும், இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும், குருக்கள் வேலையை மட்டும்தான் செய்யணும். செஞ்சாதான் அவர் அந்தனர். இல்லைன்னா அவர் யாரும் கிடையாது. பிசினஸ் மேனு, பொலிட்டீஷியனு, டீச்சரு, டாக்டரு. இஸ் நாட் பிராமின், இஸ் நாட் அந்தனன். ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். தொழில் அடிப்படையில் நீ அதை சொன்னால், அதை செய்தால் மட்டும்தான் பிறப்பால் வருவது இல்லை அப்படின்னு நீ தான் சொல்ற. இங்க பாக்குறோம் நிரம்புரி கொள்கை அந்த நீர் சொல்லிட்டு தொழுதேன், தொழுவல். இந்த அல்லு இருக்கிறதே அருமையான. யான் வருவல், யான் கேட்பல், யான் கூறுவல், யான் பார்ப்பல், குண்டுலகரம். இல் நான் பார்ப்பேன், நான் வருவேன், நான் செய்வேன். யான் கேட்பல், நான் கேட்பேன். செவியல் கால மொழிநிலை நண்பர்களே. யான் தொழுவல், கும்புறேன் சாமி. யான் தொழுவல். ஆமா, செவி கூட்டுல இருக்கிறது நண்பர்களே. உடனே அந்த அண்ணன் கேட்கிறான், ஒளி மிகுந்த அடிகளன் அணிந்து வினவுகின்ற பேரை பெண்ணே, கண்டேன் உன் மகளையும் பிரிதொரு உன் மகனையும். மற்றதெல்லாம் எங்க ஆசிரியர் அந்த கவிதையில சொல்லவே இல்லை. நல்ல பெரிய பணக்கார பொண்ணு ஒரு அம்மா செவிலித்தாய். அந்த செவிலித்தாயிட்ட சுரத்திடை அவளை இன்றுடன் இனிது பாராட்ட. அதெல்லாம் இன்றுமை இனிது பாராட்ட. அவன் இனிய துணைவன், அவன் நல்ல புருஷன், அருமையான தோழன் அவன். அவளுக்கு அவன் இனிது பாராட்டினான். பாராட்டுதல்னா காத்தல்னு பொருள் நண்பர்களே. போற்றுதல்னா காத்தல்னு பொருள் நண்பர்களே. போற்றி 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 போற்றினா கடவுளை என்னை காப்பாத்து, கடவுளை என்னை காப்பாத்துன்னு அர்த்தம். ஆமா, போற்றுதல் என்பது புறந்தாரை பிரியாமை, கலித்தொகை. கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் காப்பாற்றணும், அதுக்கு பேர் தான் போற்றுதல். நீங்க நீடு வாழ்கன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, அதுக்கு பேர் புகழ்ச்சி. புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. சொல்லுடைய பொருள் என்ன பண்ணிடுச்சு, பிற்காலத்துல மாறி போச்சு. போற்றி போற்றினா ஆண்டவனை காப்பாத்து காப்பாத்துன்னு அர்த்தம். பிரைஸ் தான் ஆண்டுன்னு அர்த்தம் இல்லை. போற்றுதல்னா சேவ் மீன் அர்த்தம். என்னை காப்பாத்து ஆண்டவனேன்னு அர்த்தம். ஆமா, சரி. அப்ப நமக்கு தோழர்களே, சுரத்திடை அவளை இன்னுமை இனிது பாராட்ட. இந்த பாராட்டுதல் அப்படின்னா அவன் காப்பாத்துவான், நீ ஏன் கவலைப்படுற? என் பேரை பெண்ணே. இந்த கவிதை நண்பர்களே இதெல்லாம் சொல்லல. என் பேரையேங்கிற சொல்ல என்ன முடிஞ்சு போச்சு. ஏன் கவலைப்படுற? எதுக்காக பாலையில் போய் அலைஞ்சு அவங்களை பிடிக்கணும்னு நினைக்கிற? அவன் நல்ல துணைவனா இருக்கான், நான் அவனை பார்த்தேன், அவளை காப்பாற்றக்கூடியவனா அவன் இருக்கான். அப்ப அந்த எதிர்த்து கதிர்லாங்கில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இங்க. ஏன்னா ஒரு ஆண்மகன் அப்படின்னாலே பெருமையும் வரணும், அழுவும் வேண. அவனுக்குன்னு பெருமை இருக்கிறது, அவனுக்குன்னு மனவலிமை இருக்கிறது. ஆமா, இந்த ஏன் எப்ப நாம இத இளவேனில் பருவ இலக்கியம்னு சொல்றோம்? தனிந்த பருவத்தில் செல்லாமல் வெதிர்நெல் விளையும் வேணில் வெங்காலத்தில் கொண்டு கிழிந்தனே. இது ஒரு கவிதை நண்பர்களே. சேதையான பருவத்தில் கூட்டிட்டு போவாம இப்படி கொடுமையான பருவம், காலெல்லாம் கல்லு முன்னு குத்தி என் பொண்ணை துன்பப்படுத்துகிற பருவம்,
இந்த பருவத்தில் இவன் கொண்டு போகிறானே அது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருவத்தை பற்றி பேசுகிற பருவகால இலக்கியமாக அகத்திணை 145வது பாடலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாமூலனாங்கிற ஒரு நல்ல சூழல் இலக்கிய எழுத்தாளர் அவர் அரும்பத வேணிங்கிற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துறார். அதுதாங்க அரும்பத வேணில் காலம். அந்த வேணில் காலம் வந்து எவ்வளவு நுட்பமானது, அதுவும் பின்பணி காலம் நீங்கி வந்த வேணில் காலம். இந்த காலத்தை தொடர்பு படுத்தி அவர் பேசுறார். அர்ச்சிரம் நீங்கிய அரும்பத வேணில் காலத்தை சிசிரம் என தமிழ் செவியல் தமிழ் பேசியது. எங்க சிசிரம் அப்படின்னா உடனே நமக்கு தெரியாததெல்லாம் சான்ஸ்கிரிட்ல போய் சுமத்தக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பேருக்கு ஒன்றும் தெரியலன்னா நீங்க சான்ஸ்கிரிட்ல போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இருக்காது. இலக்கணம்னு சொல்றதுக்கு அது எப்படின்னா வியாகரணம் இருக்கு, இந்திர வியாகரணம் இருக்கு, கயாதர வியாகரணம் இருக்கு, கச்சாயன வியாகரணம் இருக்கு. எங்கடா வியாகரணம் இருக்கு? பாணினிக்கு பேரு பாணினி வியாகரணம் தான், அதுக்கு பேரு இலக்கணம் இல்ல. அவனே இலக்கணம்ங்கிற சொல்ல வந்து என்னதுன்னு சொல்ல மாட்டான். இவன் என்ன பண்ணிடுவான், இது வந்து அதுவும் நம்ம ஐயாபுரி மாதிரி ஆட்கள் நம்ம ஊர்ல வந்து இவங்களுக்கு இதே வேலை, இதை தமிழ் இல்லைன்னு சொல்லி இவனுக்கு பழக்கப்பட்டுருச்சு. சிசிரம் என்பது பனிக்காலத்தை குறிக்கிற தூய தமிழ் சொல் நண்பர்களே. ஆமா, ருது சம்ஹாரத்துல அல்சிரம்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. ஆமா, அதையும் நாம நுணுக்கமா கவனிக்கிறோம். இது அல்சிரம் இல்லைங்க, இங்கதான் சிசிரம் இருக்குது. அங்க வருஷித்தல் வருஷ கார்காலம், கிருஷ்ணம் முதிர்வெளில் காலம், வசந்தம் கிருஷ்ணம் தான், சிசிரம் இல்லை. கிருஷ்ணம் என்பது வேறு, சிசிரம் என்பது வேறு. சரத்து இருக்கு, சரத்துனா குளிர் காலம். ஹேமந்த் இருக்கு, ஹேமந்த்னா முன்மணி காலம். ஆமா, அப்ப இந்த சொற்களை நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்கிறோம். எது வந்து முன்மணி காலம், எது வந்து பின்பணி காலம், எது வந்து கூதிர் காலம், எது வந்து இளவேனில் காலம் அப்படிங்கறத நம்ம நுணுக்கமா கவனிக்கிறோம் நண்பர்களே. தமிழை பொறுத்தவரை இங்க அல்சிரம்ங்கிற சொல்லாட்சியை நம்ம கவனிக்கிறோம். கருமணல் மடிப்பாக அமைந்த ஆறு, அந்த ஆற்றுல நீர் செல்லும் காலத்துல அடைந்திருந்த கரை. இதை ரொம்ப நுட்பமா பார்க்கிறோம், இந்த பாடலை பார்க்கிறோம். அச்சிரம் நீங்கிய அரும்பத வேணில் அறல் அவிர் விரிமணல் அகலியாற்று அடைகரை. அடைகரைன்னா என்னங்க, இது வேணில் காலத்து பாடல். தண்ணீர் இல்லாம கூட ஆறு இருந்திருக்கலாம், தண்ணி அடைச்சிருந்தா தானே அது அடைகரை. ஏற்கனவே அதை அடைத்து வைத்திருந்த இறந்த கால வினைத்தொகை. ஆமா, ரெட்டார் இருக்கு, இறந்த கால வினைத்தொகை. முக்காலத்திலையும் வினைத்தொகை இருக்கணும்னு தேவையில்லை. ஊறுகாய் வேணா முக்கால வினைத்தொகையா இருக்கலாம், எண்ணெயில விட்டு வெளியே போட்டா அது வீணா போடும். நேற்றும் இன்றும் ஊறிக்கிட்டே இருக்கணும். எரிவிறகு எதிர்கால வினைத்தொகை. நிகழ்காலத்துல இருக்க முடியாது, இறந்த காலத்துல இருக்க முடியாது. இறந்த காலத்துல இருந்தா கறிக்கட்டையா இருக்கணும், நிகழ்காலத்துல இருந்தா நெருப்பா இருக்கணும். எரிஞ்சாதான் அது என்ன விறகு? அப்ப எரியும் விறகு எதிர்கால வினைத்தொகை. அப்போ இறந்த கால வினைத்தொகை, நிகழ்கால வினைத்தொகை, எதிர்கால வினைத்தொகை, முக்கால வினைத்தொகை. வினைத்தொகை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நாம் தான் தமிழ் மாணவர்கள் தான், தமிழை நுணுக்கமாக ஓர்ந்து கவனிக்கிற தமிழ் மாணவர்கள் தான் இவற்றையெல்லாம் விளக்கி மற்றவர்களுக்கு சொல்லித் தரணும். நமக்கு அதுல முதல்ல ஒரு புரிதல் வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில் இந்த அடைகரையை பார்க்கிறோம். துறையணி மருது தொகல்குல ஓங்கி கவிழ்தலில் அணிந்த கருஞ்சினை மராத்து. அப்ப அந்த மராமரம் அங்கே இருக்கிறது, அது கவிழ்ந்து கிடக்கிறது. ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய மருது மரங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த மருது மரங்கள் வந்து இளவேனில் காலத்துல பூத்து இருக்கின்றன, நீர்த்துறையில அழகு தருவனமாக இருக்கின்றன. இதெல்லாம் அந்த கவிதையில ஆசிரியர் வர்ணிக்கிறார் மாமூலனார். அந்த அவர் வர்ணிக்கிற இந்த அரும்பத வேணில் என்பது ஆற்றல், அந்த மண்ணு கிடக்கிற காட்சி, அந்த நீர் ஓடிய காட்சி, இவற்றையெல்லாம் சொல்லி ஆசிரியர் அந்த கவிதையில அங்கே குயில்கள் கூவி கொண்டு இருந்தன, அந்த குயில் கூவுவது எனக்கு துயரம் தருகிறதுன்னு தலைவி கூற்று அமைத்திருக்கிறார். ஆமா, அப்புறம் ஒரு சேவலும் ஒரு பேடையும், குயிலும் சேவல் தான் பேசிக் கொள்கின்றன. குதிரையும் சேவல் தான். பரப்பனெல்லாம் ஆண்பால் பெயர் என்னது? சேவல். பெண்பால் பெயர் பேடை. இந்த குயிலும், இந்த குயில் சேவலும் பேடையும் என்ன என்ன பேசின? ஆமா, ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். நீங்க காவலர்களே, களவு காலத்தில் இணை விளைச்சல் எடுத்து இன்பம் துய்த்தவர்களே, இன்றும் மகிழ்ந்து இன்பத்தோடு வாழுங்கள்.
பிரிந்து சென்று விடாதீர்கள். வேனில் காலம் புணர்ச்சி விரும்பும் காலம். கார்காலம் மட்டுமில்ல, வேனில் காலம் புணர்ச்சி விரும்பும் காலம். வேனில் பிரிவு மட்டுமன்று, புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் வேனிலுக்கும் உண்டு. இதுதான் நண்பர்களை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். நீங்க அதை உரிப்பொருள் மயக்கம்னு சொன்னாலும் சரி, இலக்கியத்துல எல்லாத்துக்கும் எல்லாரும் தேவைன்னு சொன்னாலும் சரி, பாலைத்துறை பல்லாற்றானும் படம் பிடிக்கிற பாலை பாடிய பெருங்கெடுங்கூர் நச்சினை 224 பாடல். புணர்ந்தீர் புணர்மினோ, அந்த சேவல் அந்த பேடை பேசிக் கொண்டிருக்கின்றன என இனர்மிசை, இனர்னா அந்த பூந்துணர், பூங்குத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ரெண்டும், அந்த ஆண் குயிலும் பெண் குயிலும், செங்கன் கருங்குயில் எதிர்குறல் பயிற்றும். லாங்குவேஜ் டிஸ்கோர்ஸ், உரையாடல், எதிர்குறல். இது பேச அது பேச, அது பேச இது பேச, அதுக்கு எதிர்குறல்ங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துற. ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருந்தார்கள், இருவரும் எதிர்குறல் ஆடினார்கள். இன்ப வேனிலும் வந்தன்று. அப்போ வேனில் என்பது இன்பமானது, பிரிவு மட்டுமில்ல, புணர்தலும் வேனிலுக்கு உண்டு. நாம் அங்க பாலை பாடிய பெருங்கோட்டை அதை பார்க்கலாம். அவர் தான் நிறைய பிரிவு பேசியவர், செவிலித்தாய் துயரத்தை படம் பிடித்தவர். பாலை பாடிய பெருங்கெடுங்கோங்கிற அந்த படைப்பாடிய இந்த வேனில் காலம் புணர்தலுக்குரிய காலம்னு எழுதியிருக்கிறார். அப்ப பூங்கூத்துக்களில் அமர்ந்திருக்கிற சேவலும் பேடையும் செங்கனும் கருநிறம் முரண்தொடை படைப்பாடிக்கிட்ட இந்த முரண்தன்மையின் தான் இலக்கியத்துக்கு சுவை இருக்கு. எதிர் எதிர் கூவின, பிரியாதே பிரியாதே என கூவின. அழகான காட்சி. இதையும் நாம இந்த நச்சினையில கவனிக்கிறோம் நண்பர்களே. வேனில் வருவனையும் செவிலி அவள சொல்லும் தாயங்கண்ணனார் பாடல். வேனில் காலத்தை முகைத்தலை சிறந்த வேனில்ங்கிறார். வேனில் காலத்துல மலை முகடுகள் வெடித்து காணப்பட்டன. முகைத்தல்னா வெடித்தல் அர்த்தம். முகைத்தலை சிறந்த வேனில் பலவான துன்பமிகு பாதையில் உடம்போக்கு சென்றாள் தலைவி. பகைகளை மறந்த பல்லதர் செலவே. அவள் சென்று இருக்கக்கூடிய இந்த பாதை இருக்கிறத பல்வேறு பகைவர்கள் இருக்கிற பாதை. ஆமா, இவள் செல்வ செழிப்பில் வளர்ந்தவள். பொன்னாளான காலத்தில் இனிமையான பார்ச்சூடு உண்டி வளர்ந்தவள். தேன் பெய்து, இனிமையை பெய்து, தேனை பெய்தோ பாலை பெய்தோ தேன் பெய்து, மணிசை மண்டை, மண்டைனா பாத்திரம் அர்த்தம், அணிமணிகளான பாத்திரம், தீம்பால் ஏந்தி, ஈனாத்தாயர் மறுப்பவும் முன்னாள். செவிலித்தாய், செவிலித்தாய் கொடுக்க கொடுக்க நான் சாப்பிட மாட்டேன் என்று ஓடியவள் இவள். அகலரை மகந்த அரும்பு முதிர் வேங்கை ஒள்ளிலை தொடலை தையி மெல்லன நல்வரை நாடன் தற்பாராட்ட. யாங்கு வல்லுநர்கள் தானே, அது என்ன தற்பாராட்டுதல்? நான் உன்னை காப்பாத்துவேன், ஐ வில் சேவ் யூ. தற்பாராட்டல். பொய்கார பைய, ஏமாத்துக்கார பைய, உன்னை காப்பாத்துவேன்னு சொல்ல விரும்பைய. செவிலித்தாய் ஆத்தரத்துல கத்தரா. அந்த வெறுமையை அவளை எடுத்துட்டு போயிட்டான். என் வீடு எப்படிப்பட்ட பணக்கார வீடு, என் வீட்டுல அப்படி பொன்னாலான பாத்திரத்துல தேன் போகணும், பாலையும் கொடுத்து வேணாம் வேணான்னு மறுத்து போவாரே, ஒரு வேளை சோத்துக்கு எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. இப்படிலாம் அந்த தலைவி அந்த செவிலித்தாய் பேசல. ஆனால் பெறப்படுகிறது நண்பர்கள் இந்த கவிதையில. நல்வரை நாடன் தற்பாராட்ட யாங்கு வல்லுநர்கள் தானே. எப்படி மயங்கினான், எப்படித்தான் அவளை மயக்கினானோ தெரியல. இந்த தற்பாராட்டங்கிற சொல் பொய் கூறி மயக்குதல்ங்கிற பொருள் மேல வந்திருக்கிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. எப்படி ஏமாந்தாலோ தெரியவில்லையே. ஆமா, இப்போ இந்த வேங்கை மலர்ந்திருக்கிற இந்த பருவகாலம், இந்த வேனில் காலத்துல இப்படியெல்லாம் அவள் போயிருக்கிறாளே அப்படின்னு பேசுகிற போது நண்பர்களே, அதுவும் அதே பாடல்ல அதே தலைவனை வரலாறும் பேசப்படுகிறது. செல்பரி குதிரை பல்வேறு எழினி கடலரும் துப்பின் விடுதொழில் முடிமான். தொடர்களே, எழினிங்கிற மன்ன நிறைய வீரர்கள் வேல் வீரர்கள் வச்சிருக்கான். ஆனா குதிரைப்படை ரொம்ப இல்ல. குதிரைப்படை இல்லாததுனாலேயே போர்க்களத்தில் அவன் தோத்து போனவன். கடலரும் துப்பின் விடுதொழில் முடி, அவன் எந்த வேலையை விட்டாலும் உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய வீரனிவன். ஒரு சோல்ஜர். நான் ஒரு பெரிய பணக்காரி, ஒரு சாதாரண போர் வீரனோடு இப்ப ஓடி போயிட்டா அப்படிலாம் அந்த கவிதை சொல்லல. ஆனா அது தருகிற கருத்து அதுதான் நண்பர்களே. காணம் வெப்பத்தால் இருக்கிறது, அப்படியே ஒரு காட்சிய கல் போல அந்த கல் இருக்கிறது. கனை எரி நயந்த கால் கல்காய் காணாம். அதென்ன கல்காய் காணாம், கல்லே அப்படி பால் காய்ச்சின மாதிரி காஞ்சி போயிருக்கிற காணாம். இவள் அந்த வீட்டை விட்டு வெளியே நகரத்தை விட்டு, நகரம்னா வீடுன்னு அர்த்தம், மாளிகைன்னு அர்த்தம். நகரம் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல மாளிகை என்பதுதான் பொருள். சிட்டிங்கிற மீனிங் இல்லை. செதி இலக்கிய படிக்க போதெல்லாம் நகரங்கிற சொல்லாட்சி வந்தா இது மாளிகைங்கிற பொருள் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் பீரியட், லாங்குவேஜ் ஆஃப் கிளாசிக்கல் பீரியட்,
செவ்வியல் கால மொழி என்பதே தனி நண்பர்கள். அது படிக்க 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 500 பாட்டு 1000 பாட்டு வாசிக்க வாசிக்க நீங்களே இயல்பாபுரம் பேச ஆரம்பிச்சிருங்க. இதுதான் அந்த கவிதையில இருக்கிறது அப்படின்னு. இதுல நுணுக்கமா கவனிக்க வேண்டியது செவிலி தாயை ஈனா தாயை சொல்ல வைக்கிறான். அப்ப ஈன்ற தாய் யார்? சங்க காலத்துல ஈனில்னு ஒரு மெட்டர்னிட்டி இருக்கும். அது என்ன ஈனா தாயார்? செவிலி தாய், பாதுகாப்பவள், வளர்ப்பவள். ஒருத்தி இருந்தா செவிலிங்களா? ஈனா தாயார்னு சொன்னா ஒரு வீட்டுல 2-3 செவிலி தாய் இருந்திருக்கிற அவ்வளவு பெரிய பணக்காரி அந்த தலைவி. ஈனா தாயார் பலர் இருந்தனர். அதில் ஒருத்தி உன்ன இவள் மறுத்து கொண்டு போவாள். அப்படிலாம் செல்வ செழிப்புல இருந்துட்டு அப்படி இவனோட போயிட்டாளே. ஆமா, ஓங்கிலை தொடலை தையி, அருமையான இலைத்தலைகளால் தைக்கப்பட்ட ஆடையா, மலர்களால் தைக்கப்பட்ட அந்த தொடலையா அணிந்தவள் அவள். ஆமா, மடுத்துதல்னா உண்ணுதல், இந்த மாதிரி அந்த சொற்கள் நமக்கு பல்வேறு உண்மைகளை சுட்டி காட்டுகின்றன நண்பர்களே. இவற்றை நாம் ஓர்ந்து கவனித்தல் வேண்டும். நாம் பொழிவினுடைய அடுத்த நகர்வுக்கு செல்கிறோம். இளவேனில் கால இலக்கியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ஏன் வேனில் கால இலக்கியம் என சொல்லுகிறோம்? பூம்புகாரிலிருந்து புறப்படுகிற கோவலனும் கண்ணகியும் மதுரை வரை வருகிறார்கள், கவுந்திடிகளோடு வருகிறார்கள். இது நமக்கு தெரிந்த கதை. அவர்கள் புறப்பட்ட காலம் வேனில் காலம், கடுமையான வேனில் காலம். இத ஒரு 40 இடங்களில் பார்க்கலாம். நான் 4 இடங்கள் மட்டும் சுட்டி காட்டிக்கிறேன். ஏன் அதை ஒரு முத்தமிழ் காப்பியம், அது ஒரு நாடக காப்பியம், அது ஒரு மக்கள் காப்பியம் என்றெல்லாம் பார்க்காமல் அதை ஒரு வேனில் காப்பியம், ஏன்னா இது சூழல் இலக்கியம் பேசுகிற அரங்கு. அப்ப அந்த எக்கோ லிட்ரேச்சர் சூழல் இலக்கியம் பேசுகிற அரங்குல இப்படிதான் நண்பர்களை நாம் அதை பார்க்கிறோம். மீது செல் வெங்கதில் வெம்மையின் தொடங்க தீதியல் காணம் செலவரீது என்று கோவலன் தன்னோடும் கொடுங்குலை மாதோடும் மாதவத்தாட்டியும் மயங்கதர் அனுபவம். மதுரை காட்டா காடுகாண்டாக கடுமையான செங்கதில் மேல செல்லுகிறது. மீதுனா மேல, மா மீ மே அப்படின்னா ஹயர் அர்த்தம். மேற்பள்ளினா ஹயர் பள்ளின்னு அர்த்தம். மேல்நிலைனா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். மீது செல்லல்னா மேலே செல்லுகிற வெங்கதிர் செம்மையின் தொடங்க அப்படியே கொடுமையா வெம்மையை தருகிறது. தீதியல் காணாம், காட்டுல எங்கேயுமே கால் வைக்க முடியல. செலவு அரிது, நாமளே இதுக்கு மேல நடக்க முடியாது. பயணம் தடைப்படுகிறது. செலவு, நேரே சொன்னேன், செலவுனா பயணம் தான். பயணம் அரிது என்று கோவலன் தன்னோடும் கொடுங்குலை மாதோடும் மாதவத்தாட்டியும். கோவலன் தெரியுது, கொடுங்குலை மாது அழகான அணிகலன்கள். குழை அப்படின்னா இலை தெளித்து தீட்டப்பட்ட வளைந்து இருக்கிற நிறைய அணிகலன்களை அணிந்த கண்ணகி. ஏன்னா மாநாய்க்கன் மகன் இல்லையா, பெரிய கப்பல் அதிபருடைய மகன், நிறைய நகனெல்லாம் போட்டிருக்கிறா. மாதவத்தாட்டி கவுந்திடிகள், பெண்பால் துறவி, பெருந்தவத்தை தனக்கும் கொண்டவர். மயங்குதல் அழுவோம். அந்த துயரம் தருகிற பாதையில அவர்கள் செல்ல முடியாமல் தடுமாறினார்கள். அந்த வேணியல் காலத்துல என்னும் பகுதியில கதிரவனுடைய வெப்பம் தெரிகிறது, தீய தன்மை தெரிகிறது, இனி கடப்பதற்கு இயலாது என்பதை மூவரும் உணர்ந்து மயங்கி நின்றார்கள் என்கிறார் ஆசிரியர். அதே வேட்டுவ வரி அடுத்த ஒரு காதையில, அடுத்த காதையில கடுங்கதிர் திருகளின் நடுங்கலூர் எய்தி நடுங்கையர் எய்தி ஆறு செல் வருத்தத்து சீரடி சிவப்ப நரும்பல் குந்தல் குறும்பல உயிர் தாங்க ஐயை கொட்டத்து எய்யா ஒரு சிறை மருந்து நோய் தெரிய இருந்தனர் உப்பால். உப்பால்னா பிஹைண்ட் டெம்பிள். ஊழையும் உப்பக்கம் என்பர் பின்பகுதி. அந்த ஐயை கோட்டத்தினுடைய பின்பகுதியில யாருக்கும் தெரியாமல் அவர்கள் இருந்தார்கள். எதனால? கடுங்கதிர், நடுங்கு ஐயர், துன்பம், நடுக்கம் தருகிற துன்பம். ஆறு செல் வருத்தம். ஆறுனா பாதை, வே. நம்மளால இந்த பாதையில நடக்க முடியாது. சீரடி சிவந்தது, அந்த அழகான சிறிய அடிகள் சிவந்து கொப்பரமா போச்சு. நரும்பல் கூந்தல், அழகான மனம் விழுந்த பலவிதமாக பின்னப்பட்ட கூந்தலை உடைய கண்ணகி பெருமூச்சு விடுகிறாள். குறும்பல உயிர்த்து, பெருமூச்சு வாங்குறா. குறும்பல உயிர்த்து அங்கு ஐயை கோட்டத்து எய்யா ஒரு சிறை. ஒரு சிறைனா ஒன் சைட் ஆஃப் த டெம்பிள். ஐயை கோட்டத்தினுடைய ஒரு பக்கத்துல பின்பக்கத்துல போய் இவர்கள் தங்கி இருந்தார்கள். அப்போ அந்த உச்சி பொழுது அவருடைய வழிநடை பயணத்தை எப்படியெல்லாம் வீழ்த்தியது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல புரஞ்சேரி இருந்த கதை. புண்ணிய முதல்வி திருந்தடி பொருந்தி கடுங்கதிர் வேணில் காரிகை போறாள் படிநில சீரடி பரல்வெண் காணத்து. இனிமே
இந்த மதிய நேரத்துல இந்த பகல் நேரத்துல நடந்தால் அவளுடைய கால்கள் இந்த வெம்மையாக இருக்கிற பரல்களை தாங்காது. ஆமா, இவள் புண்ணிய முதல்வி. ஏற்கனவே அவளை வந்து தெய்வ நிலைக்கு உயர்த்திட்டார் இளங்கோவடிகள். ஏன் சிலப்பதிகாரத்தை படிக்கிறப்போ ஒரு 40க்கு மேற்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் இருக்கின்றன. கோவலன் கதை, கைமகி கதை, மாதவி கதை. சிங்கள மொழியிலேயே 20க்கு மேல இருக்கு, மலையாள மொழியில 15க்கு மேல இருக்கு, தமிழ்ல 10க்கு மேல இருக்கு. அந்த நாட்டுப்புற இலக்கியத்திலேருந்து தான் இவர் செவ்வியல் இலக்கியத்துல சரிச்சு எடுத்து எழுதுனார். எப்பவுமே ஒரு கவிதை வந்து நாட்டுப்புற இலக்கியமா இருந்துதான் செவ்வியல் இலக்கியமா. கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னால ஃபோக் லிட்டரேச்சர் தான் தொடக்கம். பாண்டவர் கதைன்னு ஒன்று பேச்சு வழக்கில் இருந்துச்சு, ஐவர் ராசாக்கள் கதைன்னு பேச்சு வழக்கில் இருந்துச்சு. அப்புறம் தான் பாரதம் வந்துச்சு. அதே போலதான் இதுவும். இந்த புண்ணிய முதல்வி திருந்தடி பொருந்தி கடுங்கதிரி வேணில் காரிகை பொறாள். இந்த பெண்மணி இந்த கடுமையான கதிரை தாங்க மாட்டாள். படிந்தில சீரடி, இந்த சிறிய அடிகள் வந்து அந்த கல்லுல படியாது. பரம் வெண்காணம், கல்லு காஞ்சு ஏற்கனவே காய்கள் பார்த்தோம். இது யார் சொன்னது? வேட்டுவ வரியில கொற்றமையாக வேடம் அணிந்த பெண் இருக்கிறாளே, அவ ஆடி முடிச்சதுக்கு பிறகு இப்ப நான் என்னுடைய வேடத்தை கலைத்து விட்டேன். அம்மா கௌத்திரியிலே, அப்பா கோவலனே, இந்த பொண்ணை இந்த கொடுமையான வெயில் அலசிட்டு போவாதீங்க ஐயா, பாவம் பூங்குடி கூட இருக்கிறாள். அப்போ அதனால்தான் சொன்னேன் நண்பர்களே, சிலப்பதிகாரம் ஒரு வேனில் கால இலக்கியம், வேனில் பருவ இலக்கியம். எல்லா பருவங்களும் பேசப்படுகின்றன. ஆனாலும் எல்லா காதைகளிலும் வேனில் காலத்தில் இது நடந்தது என்பதை மறவாமல் இளங்கோவடிகள் பதிவு செய்து கொண்டே சொல்லுகிறார். வேனில் வேந்தனுடைய வர்ணனையும் நம்ம பார்க்கிறோம் ஊர்கான் கதையில. எப்படி அங்கே பேசப்படுகிறது? கோடையோடு புகுந்து கூடல் ஆண்ட வேனில் வேந்தன் வெற்று புலம்படற. வேனில் வேந்தன், இந்த வேனிலுடைய வேந்தன் அங்கே ஆட்சி செய்தான். அவன் தன்னுடைய ஆட்சிய இந்த பாண்டிய நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டு பக்கம் போனான். கோடையோடு புகுந்து கூடல் ஆண்ட, இத்தனை நாளா மதுரை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த இந்த வேனில் வேந்தன் இளம்பெயர்ந்து செல்கிறான் என சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆமா, அதே போல இளவேனில் அரசாண்டது. அப்ப வேணிலை வேந்தனாக அரசனாக பார்த்த பார்வை ருதுசம்ஹாரத்தினுடைய யாருடையது இல்லை, காளிதாசனுடையது இல்லை. வேணிலையும் கார்காலத்தையும் மன்னனாக வேந்தனாக பார்த்த பார்வை இளங்கோவடிகள் பார்வை, சிலப்பதிகார பார்வை. அதனால்தான் அவர்கள் இங்கிருந்து அவர்கள் மொழிபெயர்த்துக் கொண்டார்கள், இங்கிருந்து அவர்கள் கடன் வாங்கினார்கள். ருதுசம்ஹாரம் என்பது ஒரு லோன் லிட்டரேச்சர் ஃப்ரம் தமிழ் கிளாசிக்கல் பீரியட் லிட்டரேச்சர் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வலியுறுத்துகிறோம் நண்பர்களே. மன்னவன் கூடல் மகிழ்துணை தருவும் என்கிற ஏனில் யாண்டுடன் கொள். ஆமா, குறுக்கத்தி மாலை போல் பூத்தது, கொடி வீசி பறந்தது, காடும் சோலையும் மணமலர் பூத்து சிரித்தன. இளவேணி ஆட்சியில் தென்னவன் பாண்டியனுடைய புதிய மலையில பூங்காற்று வீசியது, அது மதுரை நகரத்துக்குள் போயிருந்தது. உயிர்கள் எல்லாம் தழுவி மகிழ்வுற்றன. இன்பந்தனில் இளவேணில் அரசோற்றிய காலம். இந்த காலத்தில் கொடுபோடும் அழகிய பெண்கள் தாம் விரும்பும் கணவருடன் கூடி மகிழ்ந்து துன்பம் மறந்து இன்புற்று இருந்தனர். மன்னவன் கூடல் மகிழ் துணை தழுவும், தன்னுடைய துணையை தழுவி வாழ்ந்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். மொத்தத்துல இளவேனிலும் முதுவேனிலும் இங்கு மாறி மாறி வர்ணிக்கப்படுகின்றன. சரி, வேனில் காலத்து ஞாயிற்றிடம் தன்னுடைய கொலையை முறையிட்ட கண்ணகி, தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்ட நிலையை முறையிட்ட, இதுதான் உச்ச நிலை நண்பர்கள். வேனில் காலத்துல கதிரவன் உச்ச நிலையில் இருக்கிறான். வெப்பத்தை காய்ச்சும் கதிர் செல்வனே, அலைவீசும் கடலால் சொல்லப்பட்ட வேலையை கொண்ட இந்த உலகத்துல நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நீ அறிவாய். என் கதிரவனே, வேனில் கால தலைவனே, எல்லா நிகழ்வுகளையும் பார்ப்பவனே, நீயே சொல், என் கணவன் கல்வனோ என்று இடையர் குல பெண்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு கேட்டாள். இது ரொம்ப முக்கியமானது சாட்சி. ஆமா, காணிகா, ப்ளீஸ் லிசன் ஹியர், காணிகா இடைக்காலத்துக்கு தேவை பார்த்து சொன்னார். ஆமா, குரவியின் மன்றியும் ஆயமடமகளில் எல்லையிலும் கேட்டன் மீன். குறவையாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த ஆயர் குலத்து பெண்களே, நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், கேளுங்கள். பாய்கிற படுபொருள் நீ அறிவி காய்கதிர் செல்வனே, ஏ கதிரவனே, எல்லா நிகழ்வுகளையும் இண்டு இருக்கு மூளை முடுக்கு ஈச்சன் எப்படி பெயர் நீ வந்து பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படிப்பட்ட காய்கதிர் செல்வனை உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், கல்வனோ என் கணவன், என் புருஷன் திருடனா, கல்வனோ என் கணவன் அப்படின்னு அவர் கேட்டா. அப்ப அங்கிருந்து ஒரு ஒளி ஒலித்தது. கல்வனோ அல்லன் கருங்கையல்கன் மாதராய் ஒளியி உண்ணும் இவ்வூர் என்பது ஒரு குரல்.
உன் புருஷனை கொன்ன இந்த ஊரை நெருப்பு அழிக்கும், நான் சொல்றேன் உன் புருஷன் திருடன் கிடையாது என்று வேணில் காலத்து தலைவனாகிய கதிரவனையே பேச வைத்தார் இளங்கோ. அதனால் தான் சிலப்பதிகாரத்தை வேணில் கால இலக்கியம் நாம் சொல்லுகிறோம். ஏன் வேணில் கால இலக்கியம்ங்கிறோம்? அப்ப பருவகால பார்வையோடு நாம் இலக்கியத்தை பார்க்க போது இந்த சிலப்பதிகாரம் உச்சநிலை பெறுகிறது நண்பர்களே, இந்த இலக்கிய வகையில் என்பதை சுட்டி காட்டிவிட்டு அடுத்த பகுதிக்கு நகரலாம் என்று இருக்கிறேன். நான் நேரம் இருக்கா பேராசிரியர்? இன்னும் ஒரு 2 நிமிஷத்தை முடிச்சுக்கலாம். சரி, நான் ஒரு பகுதியை விட்டுறேன். மணியோசு நேற்றைய சொன்னோம், ஒரே ஒரு கவிதை, 2 கவிதை சொல்லிட்டு போடுவோம். 456 பாடல், 4516 பாடல், 450 புலவர்கள். தொடக்க காலத்தில் சீன மொழியில தான் எழுதினாங்க. அப்போ எழுத்து இல்லை. அப்போ ஜப்பானிய மொழியில எழுத்து வருவதற்கு முன்னாடியே மணியோசி பாடல் வந்துருச்சு. அதை நீங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். நான் பல நேரங்களில் பேசும்போது சொல்வது உண்டு, சமஸ்கிருதம் 1950க்கு பிறகுதான் தேவநாயகிரி. அதுக்கு முன்னாடி எங்க செஞ்ச வருஷத்துக்காக கிரந்த எழுத்து தான் அது. இன்னைக்கும் வட மொழிகள் எல்லாம், அந்த வட கிழக்கு மாநிலத்து மொழிகள் எல்லாம் ஆங்கில எழுத்து தான். மலாய் மொழி ஆங்கில எழுத்து தான். நீங்க தோடர்கள் துதுவர்கள் மொழியெல்லாம் தமிழ் எழுத்து தான், துளு கன்னட எழுத்து தான். அதனால எழுத்துங்கிறது ஒரு மொழிக்கான அடிப்படை சான்றிதழ் இல்லை. சீன மொழியில் எழுதப்பட்ட மணியோசு பாடல்கள் பிறகுதான் ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்டன. 20 தொகுதிகள் வந்திருக்கின்றன. தமிழில் இருக்கிற மாதிரி தொகை ஒழுங்கு, வடகாய்மை ஒழுங்கு, பருவகால ஒழுங்கு, திணைத்துறை ஒழுங்கு, படுப்பாக ஒழுங்கு எதுவும் வந்து இல்லை. அதுல மாமன்னர் யூரியகுங்கிற ஒருத்தர் தான் முதல் பாடல் எழுதியிருக்கார். அங்க வந்து இந்த கிதோமரா அப்படிங்கிறவர் தான் புகழ்பெற்ற கவிஞர் மாதிரி 470 பாடலை பாடியிருக்கார். ஆமா, 539 பாடல்களுக்கு புலவர் பெயர் தெரியவில்லை. ஒரு பாடல் என்பதை மலைகளிந்த முகிலுடன் இணைந்தே தொதோ ஒகிசு சுகுசு மலை நோக்கி நரந்தே கடந்திடும் அப்படின்னா என்ன? அந்த கவிதைக்கு பொருள், மழைக்காலம், மேகம் போகுது, அந்த மேகத்தோடையே ஒதோ தொகிசுங்கிற ஒரு பறவையும் போகிறது. அது எங்க போகிறது? கசுகமலை நோக்கி பறந்தே செல்கிறது. நீங்க அந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கசுக, இந்த ஒதோ தொகிசு, சுசாயின்னு கூட ஒரு மலை இருக்கு. நான் ஒரு முறை சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கேருந்து ஒரு தாய்லாந்துக்காரர் வந்தார். ஆர் சிட்டிசன் ஆஃப் ஜப்பான் அப்படின்னாரு. நோனே படிச்சு ஒரு நேம் என் பேர் சூசைனே. அந்த அளவுக்கு சுசாய், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சிட்டி, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மவுண்டன் இன் ஜப்பான் அப்படின்னாரு. ஜப்பான்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற மலைக்கு பேரு சுசாய். ஆமா, SUSA ஐயா அவன் எப்படிதான் வாசிக்கிறான்? சுசாயின் தான் வாசிக்கிறான். அது மாதிரி இங்க இந்த கசுகமலை நோக்கி இந்த பறவை பறந்தது அப்படிங்கிற இந்த கவிதையை நண்பர்களை ரொம்ப நுணுக்கமான கவிதையா பார்க்கிறோம். மணியோசு பாடல்ல இன்னொரு பாட்டு வெயில் காட்சி. ஃபரு சரேபா வேனில் வந்ததே. ஆமா, மிகுசன் யூனி நீர்வளர் புள்ளின் மேலே ஒகு சிமினோ விழு பணியே கீட்டுடு முனரேஃபா கரைதல் போல் என் கோஃபி வடகு கமோ காதல் கழியும் கொள்ளோம். வேனில் வந்து விட்டது, புள்ளின் மேல் பனி இருக்கிறது. அந்த பனி வந்து இந்த வேனில் காலத்துல சூரியன்ல காற்றா போயிடும், கரைஞ்சிடும். அது மாதிரி என் காதல் கலைந்துடுமோ. இதுதான் கவிதை. நமக்கு நாட்டுப்புற பாட்டு ஞாபகம் இருக்கிறது. மூங்கிலை மேலே மூங்கிலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. இது நமக்கு அப்படியே இங்க வருது. நீர்வளர் புள்ளின் மேலே விழுபணியே கரைதல் போல் என் காதல் கரையும் கொள்ளும். அந்த பனி கரையிற மாதிரி என் காதலை கரைஞ்சிடுமோ. ஒரு நம்பிக்கை இல்லாத தலைவி. இதுதான் தமிழ்ல நாம வந்து ஒரு நல்ல ஒரு கவிதை, ஒரு புறநானூற்று குறுந்தொகை கவிதையை பார்க்கலாம். அந்த குறுந்தொகை கவிதையை ஒப்பிடுகிற போது நண்பர்கள என்ன மாதிரி தன்மைகள் இந்த கவிதையில இருக்கின்றன அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம் நண்பர்களே. தென்னீர் நிகர்மலர் புறையும் நன்மலர் பழிக்கடி பழியவால் பணிய பழியவால் பணிய பனி அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. இங்க அந்த வேனல் வெண்பூ பூத்து இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன், வேனில் காலம் குன்றம் இருந்த மாதிரி வேனில் காலத்து பூ, வேனல் வெண்பூ, வேனல் வெண்மலர் அப்படின்னு இருப்பை மலருக்கு ஆசிரியர் பேர் சொல்றாரு. வேனில் என்பது காலத்தோடு மட்டும் இல்ல, குன்றத்தோடு மட்டும் இல்ல, மலரோடு மட்டும் இல்ல, வேனில் மனிதனோடையும் வந்திருக்கிறது. வழிபடு பெருஞ்சினை உயற்றலின் அந்த கவிதையில பார்க்கிறான். களிரி வளர்ந்து சிறுநெறி, எப்பவும் களிறு போகிற பாதை, அதுக்கு பெருவழி நமக்கு சிறுநெறி. ரொம்ப பணம்னு அடிச்சு கொண்டுடும். அங்க இந்த இருப்பை மலர் பூந்து அந்த அடிகள் எல்லாம் அப்படியே பரப்பி விடுகின்றன. அந்த குறுந்த கவிதை அப்படி சொல்லுகிறது நண்பர்களே. அந்த கவிதையில இந்த மாதிரி அந்த பனித்துளி எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? பிரிந்து போன என் தலைவன் இருக்கிறானே,
அதை பார்த்து நான் அழுதழுகிற கண்ணீர் மாதிரி அந்த பனித்துளி இருக்கிறது. ஆனால் ஒன்று, நான் எளிதாக இந்த கண்ணீர் துளியை வென்று விடுவேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், என் தலைவன் தலைமுறை நான் உயிரோடு இருப்பேன். ஜப்பானிய கவிதைக்கு தமிழ் கவிதைக்கு வேறுபாடு என்னன்னா, அங்க காதல் கரைந்து போய்விடுமோ அழிந்து போய்விடுமோ, இங்க அப்படி இல்லை. எனக்கு எளிது, இந்த பனி போன்ற இந்த கண்ணீரை நான் எளிதாக கடந்து விடுவேன் என சொல்லுகிற பார்க்கிறோம். அப்போ இந்த ஜப்பானிய அந்த மன்னியோசு கவிதைக்கும் தமிழ் கவிதைக்கும் நம்பிட்டுகிற தன்மை அங்க இருக்கு, இங்க இல்லை. அங்க இருக்கிற கருப்பொருள் இங்க இல்லை, அங்க இருக்கிற வர்ணனை இங்க இல்லை, அங்க அந்த இயற்கையில சுமத்துக்கிற உள்ளுரை இல்லை. மொத்தத்துல மன்னியூசு பாடல்களை விட தமிழ் கவிதைகள் மிகவும் சிறப்பானவை. கதாசப்த சதியில எப்படி இந்த வேணில் படப்பிடிப்பு இருக்கிறது நண்பர்களே. நேற்றே கதாசப்த இது சொன்னேன். சதிசாயின்னு ஒரு நூல் இந்தியில் இருக்கு. இந்த கதாசப்த சதி இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சதிசாயிங்கிறான். வேற ஒன்றும் புதுசான ஒன்றும் இல்லை. இந்திக்கு 1890க்கு முன்னாடியே ஒரு இலக்கணம் கிடையாது. இலக்கணம் 1917க்கு முன்னாடி இலக்கணம் இல்லாத மொழி அது. அப்போ அவர்கள் இந்த ஒப்பிடுகிறார்கள். பிற்காலத்து இலக்கியமா இருந்தாலும் ஒப்பிடுகிற போது அங்க ஒரு கவிதை வருகிறது நண்பர்களே. விந்திய மலை மேல் வேனில் காலத்து உந்தியதியின் உருவகையின்றி சிந்துகள் மலைமுகள் வந்ததில்லை, சிந்தையில் ஆற்றின் நொந்துதல் தவிர்க்க நந்தமரி புரிந்த கொந்தலர் குழலோய். கதாசப்த சரி அனுராக் என்கிற பகுதியில் அது இருக்குது நண்பர்களே. வேனில் காலத்துல மழை பொழிகிறது, மலை மேல பனி நீர் நிறைந்து இருக்கிறது, இதை நம்ம கவனிக்கிறோம். விந்திய மலை, விந்திய மலை மேல் வேனில் காலத்து உந்திய தீயின் உருப்புகை. அங்க மூங்கில் உரசியதால் வந்த புகை, இது கார்காமல் இல்லை, இது வேனில் காலம், அது புகைதான். அது நீ ஒன்றும் கவலைப்படாத. சிந்துக்கு மலை புகழ் வந்ததில்லை, மழைலாம் பெய்யல, தலைவன் வரலையேன்னு வருத்தப்படாத, சிந்தை ஆற்றி நொந்திடாதே, தவிர்க நந்தமர் வந்து விடுவார் அழகிய மலர் இந்த கூந்தலை உடையவர்கள். தமிழ் பண்பாட்டோடு நம்முடைய ஜெகநாதராஜ் அவர்கள் இந்த பகுதியை குறித்திருக்கிறதை பார்க்கிறோம் நண்பர்களே. பொழிவுடைய இறுதி ஆய்வாளர்களுக்கு என்னென்ன பகுதி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக பரிந்துரைக்கிற பகுதி. சீவக சிந்தாமணியில் 5 நிலவர்ணனை ஆய்வு செய்யப்பட வேண்டும். பாலை நிலவர்ணனை, வேனில் நிலவர்ணனை. சூடாமணியை மிகச்சிறந்த இளவேனில் கால இலக்கியம்னே சொல்லலாம், அல்லது பருவகால இலக்கியம்னே சொல்லலாம். ஏன்? ஒலி, மலர், பறவை, விலங்குகள் இவற்றோடு கிட்டத்தட்ட 40 பாடல்கள், 26, 64, 82, நான் கட்டுரையில் அந்த பட்டியல் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கட்டுரை கொடுப்பாங்க பாருங்க, வர்ணனை இடம்பெறுகிறது. எனவே சூளாமணி இலக்கியம் இந்த வேனில் கால பார்வையிலே, பருவகால பார்வையிலே ஆராயப்பட வேண்டிய தனி இலக்கியம் நண்பர்களே. நீலகசியிலே பாலை நிலத்தை தவிர பிற 4 நிலங்களும் ஆராயப்பட்டிருக்கின்றன. பெரிய புராணத்தில் 42 பாடல்கள் திணை மயக்கத்தோடு மிகச்சிறந்த பருவகால இலக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. அரிச்சந்திர புராணத்தில் சரைநதி வர்ணனை பருவகால பார்வையில ஆய்வார்களாலே ஆராயப்பட வேண்டும். பள்ளி இலக்கியமும் ஆராயப்பட வேண்டிய ஒன்று நண்பர்களே. ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். சூளாமணியில் ஒரு வேடிக்கை காட்சி. ஆமா, நெடுங்கடல் சுடுவதாயின், நெடுங்கடல் ரொம்ப சூடேறிடுச்சுன்னா, குளோபல் வார்மிங் வந்துருச்சுன்னா, இறந்தலை மயங்கு நீர்வாழ் உயிருக்கு இடர் எல்லை உண்டோ? ஒருவேளை அதிகமான சூடேற்றம், வெப்ப சூடேற்றம் இந்த பூமிக்கு வந்து விட்டால் கடல்ல ஒரு உயிரோடு இருக்காது, அனைத்தும் இறந்து விடும் என்று சூளாமணி புலவர் சொல்றத நாம கவனிக்கிறோம். இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சூளாமணி பேசுகிறது நண்பர்களே. நீங்கள் இந்த சூழலில் இலக்கியம் பேசுகிறீர்கள், சூளாமணி நீட்சி நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். சோலையில் வேணிலான் என்றே மன்னனாக சூளாமணி இந்த வேணில் காலத்தை சொல்லுகிறது. ஆகையினால நற்குலம் இல்லாதவருடைய செல்வம் போல் அங்க கோங்கு மரம் மணப்பதில்லைங்கிற செய்தியையும் பார்க்கிறோம். இப்படி ஆய்வாளர்கள் இந்த பகுதிகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆமா, புறநானூற்றோடு ஆர்ட் ஆஃப் வார் என்கிற பிங்பாங்கிற கவிஞர் எழுதிய சீனமொழி இலக்கியம் ஒப்பிடப்பட வேண்டும். 13 சாப்டர்ஸ் என்கிற அந்த பகுதிக்கு நாம் அவசியம் ஆங்கிலத்தில் அந்த நூல் கிடைக்கிறது. பிங்பா எழுதியிருக்கார். அதே போல ஷில்சிங் பயணின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கலித்தொகையோடு ஒப்பிடப்பட வேண்டிய பகுதி. ஜிடி ஹைசாங்கிறவர் கிளாசிக்கல் சைனீஸ் லிட்டரேச்சர் இருக்கிற புத்தகத்துல இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். மன்யூசு அப்படிங்கிறத நேற்றே சொன்னோம், நீங்கள் ஒப்பிடப்பட வேண்டும். இன்னும் இது போல பல்வேறு நூல்கள், ஹிஸ்டரி ஆஃப் ஜாப்பனீஸ் லிட்டரேச்சர், ஹிஸ்டரி ஆஃப் இந்த பல்வேறு நூல்கள் இருக்கின்றன, ஆந்தாலஜி நூல்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் ஒப்பிட வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.